கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாதாக. ஜெபத்துக்காக நம்ம எழுந்து நிற்போம், கண்களை மூடுவோம், தலையிலே தாழ்த்தும். இந்த ஆராதனை கூட தேவனுடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து ஐசக் அவர்கள் கூட நமக்கு முன்பாக நமக்காக ஜெபிப்பார். ஸ்தோத்திரம் சோதரம் 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 கர்த்தாவே, நேற்றும் இன்றும் என்றும் மாறா தேவனே, நன்றி சோதரம் கர்த்தாவே. ஜீவிக்கிறவர், ஜீவனுள்ளவர், கிருபியுள்ளவர், மகிமுள்ளவர், மகத்தானவரை, அழகானவரை கர்த்தாவே, அழகுள்ள ரூபவதியை 16 பேர் சிறந்தவரும் நன்றி சோதரம் கர்த்தாவே. எங்களோட கண்மலையானவரை, எங்களுக்கு கிறிஸ்துவே, எங்களுக்கு ஜெயத்தையும் வெற்றியும் அற்புதத்தையும் அதிசயத்தையும் அடையாளத்தையும் ஒவ்வொரு நாளும் கர்த்தா செய்கிற தேவனும் நன்றி சோதரம் கர்த்தாவே. ஆண்டவரே, கடந்த வாரம் முழுவதும் கர்த்தாவே எங்களை எல்லோரையும் நீர் கண்மணி போல பாதுகாத்து வழிநடத்தி போஷித்து நடத்தின தேவன், அதே தேவன் நீர் மாறாதவர் கர்த்தாவே. இனிமேல் காலங்கள் கர்த்தாவை நீர் வழிநடத்தி உனக்கு விசுவாசிக்கிறேன் கர்த்தாவே. சோத்திரம் 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 சேத்திரம் கர்த்தாவே. இந்த செய்தி உங்களோட கர்த்தா ஒப்பு கொடு ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இந்த ஆராதனை கர்த்தா உங்களோட கட்டுப்பாட்டுகள் எடுத்துக்கொள்ளும் கர்த்தாவே. ஆண்டவரே, நீ கொடுக்கப்பட்ட கர்த்தா அழைப்பில கர்த்தா எங்களோட ஸ்தானத்தில் கர்த்தாவை நாங்கள் சரியாக நிற்க நீ கிருபை செய்யப்படுறதா நன்றி கர்த்தாவே. விசேஷமா கர்த்தா வார்த்தைக்காக காத்துக்கின்ற ஒவ்வொரு ஆத்துமங்களும் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே, கழுகின ஆகாரத்தை கர்த்தாவுக்கு பிட்டு தர போறதா நன்றி கர்த்தாவே. சோத்திரம் 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 கர்த்தா. விசேஷமா கர்த்தாவே, என்னோட மெய்ப்பெரும் உங்களோட கர்த்தா ஒப்பு ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அவரை மூடி மறைத்து கர்த்தா பரிசுத்த ஆவியினர் கர்த்தா நீர் வெளிப்பட போறதா நன்றி கர்த்தாவே. ஆண்டவரே, ஆண்டவர் பாடத்தலைமை கர்த்தா உங்களோட கர்த்தா ஒப்பு ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவர் முற்றிலும் நீர் அபிஷேகித்து கர்த்தாவே, அவருக்குள்ள கர்த்தா நீர் நடக்க போறதா நன்றி கர்த்தாவே. சோத்திரம் 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 கர்த்தாவே. விசேஷமா கர்த்தா நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஆதி அப்போஸ்தலர் மத்தியிலே கர்த்தா ஊற்றப்பட்ட அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை கர்த்தாவே, இந்த கடைசி நாட்களில் கர்த்தா, இந்த கடைசி மணி நேரத்தில் கர்த்தாவே, இந்த கோதுமை மணி மத்தியிலே கர்த்தா, இந்த மணவாட்டின் மத்தியிலே கர்த்தா நீர் ஊற்ற போறதா நன்றி கர்த்தாவே. சோத்திரம் 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 கர்த்தா. விசேஷமா கர்த்தா மோசே கர்த்தா முச்செடியில் இருந்து வழிநடத்தின தேவன் நீர் கர்த்தாவே. செங்கடல்ல இரண்டாக பிளந்து வழியை ஆயத்தப்படுத்தின தேவன் நீர் கர்த்தாவே. கானானில் இருந்து கர்த்தா எவ்விதமா கர்த்தா மோசே நீர் அழைக்கப்பட்டிரு கர்த்தாவே, அவ்விதமா பரம கானானில் கர்த்தா நீர் கர்த்தாவே உங்களோட மனவாட்டி உங்களோட வார்த்தையினால் நீர் அழைக்க போறதா நன்றி கர்த்தாவே. மோசே கர்த்தா அபிஷேகத்தை கர்த்தா செய்த தேவன் கர்த்தாவே, இந்த கடைசி காலத்துல கர்த்தாவே எங்களை கர்த்தா நீர் முற்றிலும் நீர் அபிஷேகம் போறதா நன்றி கர்த்தாவே. எங்களுக்குள்ள கர்த்தா கிறிஸ்துவானவர் ஜீவிக்கும் போது கர்த்தாவே நாங்கள் கிறிஸ்துவ பிரதிபலிக்கணும் கர்த்தாவே. எங்களுக்குள்ள வார்த்தையானவர் கர்த்தா நீர் ஜீவிக்கும் போது கர்த்தா நாங்கள் வார்த்தை பிரதிபலிக்கணும் கர்த்தாவே. எங்களுக்குள்ள பரிசுத்தனவர் கர்த்தாவை ஜீவிக்கும் போது கர்த்தாவே நாங்கள் பரிசுத்தாவே கர்த்தாவே பிரதிபலிக்கத்தக்க கிருபை செய்யப்படுறதா கர்த்தாவே. சோத்திரம் 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 கர்த்தாவே. விசேஷமா கர்த்தாவே, வார்த்தை மூலமா நான் முற்றிலுமா கர்த்தா அபிஷேகத்தை கர்த்தாவை கிருபை செய்யப்படுறதா கர்த்தாவே. ஆண்டவர், இந்த ஜெப வேளை கர்த்தாவே அநேக தேவைகளால் இருக்கலாம் கர்த்தாவே. உங்களோட வார்த்தை எழுதியிருக்குது கர்த்தாவே. நீங்கள் என்னிலும் என்னோட வார்த்தையில மூலம் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளுது அது உங்களுக்கு கொடுக்கப்படும் சொன்ன கர்த்தாவே. முற்றிலுமா மோசேயை கர்த்தா அபிஷேகித்து தேவன் கர்த்தாவே, இந்த கடைசி காலத்துல கர்த்தா, இந்த கடைசி மணி நேரத்துல இந்த கோதுமை மணி மத்தியில கர்த்தா இந்த மனவாட்டை முற்றிலுமா நீங்க அபிஷேகம் போறதா கர்த்தாவே. கேட்டது கொஞ்சம் கர்த்தாவே, கேட்கணும் அநேக கர்த்தாவே. எல்லாவற்றும் கர்த்தா இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கணும் தகப்பனே. ஆமென். 1000 ஸ்தோத்திரமே இயேசுவே பாத்திரர் என்ற பாடலை பாடி தேவனை ஆராதிப்போம். பள்ளத்தாக்கிலே அவர் லீலி, சாரோனிலே ஓரோஜா. பள்ளத்தாக்கிலே அவர் லீலி, சாரோனிலே ஓரோஜா. 1000 சோத்திரமே இயேசுவே பாத்திரரே. 1000 சோத்திரமே இயேசுவே பாத்திரரே. வாலிப நாட்களிலே என்னை படைத்தவரை நினைத்தேன். வாலிப நாட்களிலே என்னை படைத்தவரை நினைத்தேன். ஏற்றிய தீபத்தால் இதயமே நிறைந்தது இயேசுவின் அன்பினாலே. ஏற்றிய தீபத்தால் இதயமே நிறைந்தது இயேசு
இயேசுவின் அன்பினாலே. ஆயிரம் சோத்திரமே இயேசுவே பாத்திரரே. ஆயிரம் ஸ்ரோத்திரமே இயேசுவே பாத்திரரே. சிற்றின்ப கவர்ச்சிகளை நான் வெறுக்கும் ஓர் இதயம் தந்தீர். சிற்றின்ப கவர்ச்சிகளை நான் வெறுக்கும் ஓர் இதயம் தந்தீர். துன்பத்தின் மிகுதியால் தோல்விகள் வந்தாலும் ஆவியில் மகிழ்ந்திடுவேன். துன்பத்தின் மிகுதியால் தோல்விகள் வந்தாலும் ஆவியில் மகிழ்ந்திடுவேன். ஆயிரம் சோத்திரமே இயேசுவே பாத்திரரே. ஆயிரம் ஸ்தோத்திரமே இயேசுவே பாத்திரரே. பலவித சோதனையை நான் சந்தோஷமாய் நினைப்பேன். பலவித சோதனையை நான் சந்தோஷமாய் நினைப்பேன். எண்ணங்களை சிறையாக்கி இயேசுவுக்கு கீழ்ப்படுத்தி விசுவாசத்தில் வளர்வேன். எண்ணங்களை சிறையாக்கி இயேசுவுக்கு கீழ்ப்படுத்தி விசுவாசத்தில் வளர்வேன். ஆயிரம் ஸ்தோத்திரமே இயேசுவே பாத்திரரே. ஆயிரம் ஸ்தோத்திரமே இயேசுவே பாத்திரரே. உலக மேன்மையாவும் நான் நஷ்டமாய் எண்ணிடுவேன். உலக மேன்மையாவும் நான் நஷ்டமாய் எண்ணிடுவேன். சிலுவை சுமப்பதே லாபமாய் நினைத்தே சாத்தானை முறியடிப்பேன். சிலுவை சுமப்பதே லாபமாய் நினைத்தே சாத்தானை முறியடிப்பேன். ஆயிரம் ஸ்தோத்திரமே இயேசுவே பாத்திரரே. ஆயிரம் ஸ்தோத்திரமே என் இயேசுவே பாத்திரரே. இயேசுவின் நாமத்திலே ஜெயம் கொடுக்கும் என் தேவனுக்கு. இயேசுவின் நாமத்திலே ஜெயம் கொடுக்கும் என் தேவனுக்கு. அல்லேலூயா ஸ்தோத்திரம் இயேசுவே வாரும் என்றென்றும் உம்மில் வாழ. அல்லேலூயா ஸ்தோத்திரம் இயேசுவே வாரும் என்றென்றும் உம்மில் வாழ. ஆயிரம் ஸ்தோத்திரமே என் இயேசுவே பாத்திரரே. ஆயிரம் ஸ்தோத்திரமே இயேசுவே பாத்திரரே. பள்ளத்தாக்கிலே அவர் லீலி சாரோனிலே ஓதோஜா. பள்ளத்தாக்கிலே அவர் லீலி சாரோனிலே ஓரோஜா. ஆயிரம் ஸ்தோத்திரமே இயேசுவே பாத்திரரே. ஆயிரம் ஸ்தோத்திரமே இயேசுவே பாத்திரரே.
ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமத்தை மகிமையுண்டாவதாக. தேவனுடைய வார்த்தை கனம் பண்ணும்படி நம்ம அனைவரும் எழுந்து நிற்போம். நம்ம எழுந்து நின்று நம்முடைய பரிசுத்த வேதாகமங்களை அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின முதலாவது நிருபம் 2ஆம் அதிகாரம் 18 முதல் 21 வரை உள்ள வசனங்களை கூர்ந்து கவனிப்போம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 18 முதல் 21 வரை உள்ள வசனங்களை கூர்ந்து கவனிப்போம். பிள்ளைகளே, இது கடைசி காலமாய் இருக்கிறது. அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார்கள். அதனாலே இது கடைசி காலம் என்று அறிகிறோம். அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள். ஆகிலும் அவர்கள் நம்முடையவர்களாய் இருக்கவில்லை. நம்முடையவர்களாய் இருந்தார்களானால் நம்முடனே நிலைத்திருப்பார்களே. எல்லாரும் நம்முடையவர்கள் அல்லவென்று வெளியாகும்படிக்கே பிரிந்து போனார்கள். நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். சத்தியத்தை நீங்கள் அறியாததினால் அல்ல, நீங்கள் சத்தியத்தை அறிந்திருக்கிறதினாலும் சத்தியத்தினால் ஒரு பொய்யும் உண்டாயிராதென்பதை நீங்கள் அறிந்திருக்கிறதினாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். அவன் நம்ம 27ஆம் வசனத்தை கூர்ந்து கவனிப்போம். 27ஆம் வசனம் அதே அதிகாரத்திலே, நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாயிருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. ஆமென். கர்த்தர் தாமே இந்த வேத பகுதி ஆசீர்வதிப்பாராக. கண்ணை மூடி தலையில் தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். மார்க்கமுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இரக்கமுள்ளவர், இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவரே, எங்கள் அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரலோக தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட நம்முடைய சமூகத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த உயிர் தெழுந்த காலை வேளைக்கான செய்தியை நாங்கள் கேட்கும்படிக்கும் உடைய சமூகத்தில் நாங்கள் ஒன்று கூடியிருக்கிறதான இந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியானவரே, நம்முடைய ஜனங்கள் ஒவ்வொருவரையும் நமது ஆவியினால் நிரப்புவீராக. கர்த்தாவே, நிச்சயமாகவே இந்த அருமையான நம்முடைய பிரசனத்திலே, எங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிரசனத்திலே, கர்த்தாவே, ஒரு மரித்து போன தேவன் அல்ல, ஆனாலும் மரணத்தை ஜெயித்து 3ஆம் நாளில் உயிர்த்து எழுந்து இப்பொழுது எங்கள் மத்தியில் பிரசன்னராக இருக்கிறதான எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் ஒன்று கூடியிருக்கிறோம். தேவரீர், நம்முடைய ஜனங்கள் கர்த்தாவே, அவர்கள் வந்த நோக்கத்தையும் முகாந்திரத்தையும் அவர்கள் வந்த நிலைமையும் கூட நீர் அறிந்திருக்கிறீர். தேவரீர், நம்முடைய ஜனங்கள் தேவையுள்ளவர்களாய் இருக்கிறார்கள். தேவரீர், அநேகர் பலவினராய் இருக்கிறார்கள். அநேகர் கர்த்தாவே விசுவாசத்தை பெற காத்திருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் நீர் அறிந்திருக்கிறீர். பரிசுத்த ஆவியானவரே, உடைய ஜனங்கள் ஒவ்வொருவரோடும் நீர் இடைப்பட்டு கர்த்தாவே அவர்களுக்கு நீர் விசுவாசத்தை அளிக்கும்படியாக, அவர்களுக்கு இருக்கிறதான அபிஷேகத்தை விசுவாசத்தை ஊக்குவிக்கத்தக்கதாக தேவரீர் நீர் தாமே இடைப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் பேர் பேராக தனித்தனியாக நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். விசேஷ விதமாக இந்த அருமையான நேரத்திலே தேவரீர் விசேஷ விதானத்திலே அவருடைய விண்ணப்பங்களுக்கு நீர் பதில் அளிக்கும்படியாக என் மனத்தாழ்மையாய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் நீர் பதில் தாரும். ஒவ்வொருவருடைய தேவைகளும் சந்திக்கப்படுவதாக. கர்த்தாவே, பலவினர்கள் அவர்கள் சுகம் பெற்றுக்கொள்வார்களாக. தேவரீர் கர்த்தாவே, எங்களுடைய நீதியுள்ள தேவைகளுக்கு தேவரீர் கர்த்தாவே நீர் அதை சந்திக்க வல்லவராய் இருக்கிறீர். அதற்காக நாங்கள் நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அவிதமாக கர்த்தாவே பரிசுத்தாவியை பெற, அவிதமாக வார்த்தையின் வெளிப்பாட்டை பெற வாஞ்சையை வந்திருக்கிறதான ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீர் அபிஷேகித்தருளும். விசேஷ விதமாக தேவரீர், இந்த தொற்று பாதிப்புகளிலிருந்து நம்முடைய ஜனங்களை இம்மட்டும் நீர் பாதுகாத்து அதற்காக நன்றி. கர்த்தாவை இனியும் நீர் பாதுகாத்து நடத்தும். அவளை போஷித்தருளும், அவளை பராமரித்தருளும். விசேஷ விதமாக அவருடைய அத்தியாவசிய தேவையை நீ சந்திக்கும்படியே அடியேன் மனத்தாழ்மையாய் ஜெபிக்கிறேன். எங்கள் நாவில் சொல் பிறப்பதற்கு முன்பாகவே எங்கள் தேவையில் இருந்த நல்ல தேவன், நிச்சயமாகவே இம்மட்டும் நீர் எங்களுடைய தேவையை சந்தித்ததற்காக நமக்கு நன்றி.
தொடர்ந்து நடத்தும் பலப்படுத்தும் கர்த்தாவே. வாசிக்கப்பட்ட வேத பகுதியோடு நீருமத அபரிமிதமான ஆசீர்வாதங்களை கூட்டுவீராக. சற்று எங்களுடைய மாம்ச தேவைகளை நாங்கள் கர்த்தாவே, உலக பிரகாரமான காரியங்களை தேவரீர் அதிலிருந்து முற்றிலுமாய் நாங்கள் வேறு பிரிந்து சற்று எங்களுடைய கேள்விகள், எங்களுடைய கவலைகள் எல்லாவற்றையும் நாங்கள் ஒதுக்கி வைத்துவிட்டு தேவரீர் இப்பொழுது கர்த்தாவே, தேவனுடைய வார்த்தையினாலே நாங்கள் பலப்படத்தக்கதாக எங்கள் செவியை வார்த்தைக்கு சாய்க்க உதவி செய்தருளும். ஒவ்வொருடைய சிந்தையும் நீர், ஒவ்வொருடைய கவனத்தையும் நீர் எடுத்துக்கொள்ளும். ஒவ்வொருவரையும் இந்த வார்த்தைக்கு தக்கதாக அவர்களை ஒருமுகப்படுத்தும் கர்த்தாவே. மடியை மட்டும் நடத்தும் கர்த்தாவே. தேவரீர் ஒவ்வொருவரையும் இந்த வார்த்தையினால் அபிஷேகித்து ஒவ்வொருவரையும் இந்த வார்த்தையினால் உண்டாகும் ஆசீர்வாதத்தினால் நீர் ஆசீர்வதித்து கர்த்தாவே, அவளை தைரியப்படுத்தி திடப்படுத்தி அவருடைய தேவையை சந்தித்து அவளை ஊக்கப்படுத்தும்படி அடைய ஜெபிக்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த வருகைக்கின்ற ஆயத்தப்படுத்தத்தக்கதாக எங்களோட இடப்படும் அப்பா. தேவரீர் எங்களிடத்தில் குறைவுகள் இருக்குமானால் நீர் எங்களோட இடைப்பட்டு எங்கள் இருதயத்தை அறிந்த தேவன் தாமே எங்களை சீர்படுத்தும். வார்த்தைக்கு ஏற்றாறு போல் எங்களை ஸ்திரப்படுத்தும், தொடர் நடத்தும், பலப்படுத்தும். முற்றிலுமாய் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அது அடியனை ஒப்புக் கொடுக்கிறேன். தேவரீர் காட்சியிலிருந்து இந்த மாம்ச பிண்டத்தை எடுத்து போட்டு பரிசுத்தாவினவரே, உம்முடைய வார்த்தைக்காக, உம்முடைய வார்த்தையினால் உம்முடைய ஜனங்களோடு நீர் இடைப்படும்படி அடைய ஜெபிக்கிறேன். முற்றிலும் நடத்தும் கர்த்தாவே, எவ்வளவு அருளும்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் மனத்தாழ்மையை வேண்டுகிறோம் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். உட்காரலாம். ஆகவே மறுபடியும் கர்த்தருடைய வீட்டிற்குள் நாம் ஒன்று கூடுவது நிச்சயமாக ஒரு மகத்தான சாக்கியம். அவருடைய இடங்களில் ஒன்று கூடியிருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தர் அபரிமிதமாய் ஆசீர்வதிப்பாராக. சீக்கிரத்தில் தேவன் உதவி செய்யும் பட்சத்தில் நாம் தேவனுடைய சமூகத்தில் ஒன்று கூட தேவன் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். தொடர்ந்து நீங்கள் ஜெபியுங்கள். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. சகோதரி சகோதரியே, இப்பொழுது இந்த கடைசி காலத்தில் நாம் ஜீவித்து கொண்டிருக்கிறோம். கடைசி காலத்தில் தேவனுடைய வருகை மிகவும் சமீபித்திருக்கிறதானே இந்த நேரத்தில் நாம் ஜீவித்து கொண்டிருக்கிறோம் சகோதர சகோதரியே. ஆகவே நீங்கள் உங்களுடைய சூழ்நிலைகளை, இந்த காலத்தையும் நேரத்தையும் காலத்தின் செய்தியையும் நம்முடைய ஜீவியத்தையும் சரிபார்ப்பது மிக அவசியமாக இருக்கிறது. தேவன் இந்த மணி நேரத்துக்கான செய்தியை அனுப்பி இருக்கிறார். இந்த மணி நேரத்தின் செய்தி, அதனுடைய நோக்கம் என்னவென்பதை நாம் அறிந்திருக்கிறோம். பரலோகத்தில் இருக்கிற பிதாவை போலவே நம்மையும் பூரணப்படுத்த வேண்டும் என்பது இந்த செய்தியின் நோக்கம். ஆகவே பரலோகத்தில் இருக்கிற பிதாவை போல நாம் பூரணராக விரும்புகிறோம். அது நம்முடைய வெறும் விருப்பம் அல்ல, நாம் அதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே தேவன் நம்மை நடத்துவாராக, தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக, தேவன் நம்முடைய அழைப்பிலே நிலைநிற்க செய்வாராக. சௌரி தீர்ச்சான சொல்லும் பொழுது அவர் அப்படியாய் ஜெபித்தார். தேவனே, ஒரு சரியான அஸ்திபாரத்தை நீர் போட்டு, எதற்கான அஸ்திபாரம்? அப்படியான இந்த மணி நேரத்தின் செய்தியாளன். சரியா? பாருங்க, ஒவ்வொரு காலத்திற்கும் தேவன் அந்த காலத்திற்குரிய செய்தியை அனுப்பினார். தேவனை இந்த கடைசி காலத்தின் செய்தியாளன் வரும்பொழுது, இந்த கடைசி காலத்தின் செய்தியாளன் செய்தியோடு வரும்பொழுது, அந்த செய்திக்கு நாங்கள் தோளோடு தோள் நிற்கத்தக்கதான ஒரு அஸ்திபாரத்தை நீர் போடுவீராக என்று ஜெபித்தார். இஸ் தட் ரைட்? பாருங்க, இந்த செய்திக்கு தோளோடு தோள் நிற்கத்தக்கதான ஒரு அஸ்திபாரம். ஆகவே இந்த செய்திக்கு தோள் கொடுக்கக்கூடிய ஒரு அஸ்திபாரம், இந்த செய்தியை தோளில் சுமக்கக்கூடிய அந்த நிலைமை, அந்த கண்டிஷனுக்கு நாம் வருவது, அப்படியான ஒரு நிலைமைக்கு நாம் வருவது, அந்த செய்திக்கு தோள் கொடுக்கக்கூடிய, தோள் அளிக்கக்கூடிய அந்த அப்படியான ஒரு நிலைமைக்கு வருவது. விதமாக அந்த லேவியர்கள், ஆசாரியர்கள் தேவனுடைய வார்த்தையை தங்கள் தோளுக்கு மேலாக அவர்கள் தூக்கினார்கள், தங்கள் தோள் கொடுத்தார்கள், வார்த்தையை சுமந்தார்கள். அப்படியான ஒரு நிலைமைக்கு வருவது, அதற்கான ஒரு அஸ்திபாரத்தை தேவனே நீர் அதை போடுவீராக. லெட் அஸ் லே த ஃபவுண்டேஷன் என்று அப்படியே தீர்க்கதரிசி சொன்னார். இங்கே நல்ல கவனிங்க பிரதர் சிஸ்டர், அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதும் பொழுது, இது கடைசி காலமாக இருக்கிறது பிள்ளைகளே, இது கடைசி காலமாக இருக்கிறது, அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார்கள், அதனாலே இது கடைசி காலம் என்று அறிகிறோம்.
20ஆம் வசனத்தில் அவர் சொல்லும் பொழுது, நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். நீங்கள் அபிஷேகிக்கப்பட்டு பரிசுத்தராலே அபிஷேகிக்கப்பட்டு சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். ஆகவே அபிஷேகிக்கப்பட்ட நிலைமையில் இருத்தல், the anointing of God, தேவனுடைய அபிஷேகம் என்ன? தேவனுடைய அபிஷேகம் என்பது என்ன? ஆகவே மறுபடியும் நீங்கள் கவனியுங்கள், நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். பரிசுத்தராலே அபிஷேகிக்கப்பட்டு சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். ஆகவே the anointing of God, தேவனுடைய அபிஷேகம் நமக்கு என்ன செய்கிறது? தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது நாம் அறிந்திருக்கிறோம், கடைசி காலத்திலே ஆவியின் அபிஷேகம் பெற்றுள்ளவர்கள். அங்கே வெவ்வேறான இரு வகையான அபிஷேகம் பெற்றவர்கள் உண்டு. ஒன்று தேவனால் அபிஷேகம், தேவனால் அருளப்பட்ட தேவனிடத்திலிருந்து பெறப்பட்ட அபிஷேகம். மற்றொன்று தேவனிடத்திலிருந்து வராத அபிஷேகம். What would be the right anointing? எது சரியான அபிஷேகம்? According to the word, love, peace, joy, that's the anointing. எது சரியான அபிஷேகம்? வார்த்தையின் பிரகாரம், தேவனுடைய வார்த்தையின்படி அன்பு, சந்தோஷம், சமாதானம், that's the anointing. அதுதான் அபிஷேகம். அன்பு, சந்தோஷம், சமாதானம், அதுதான் அபிஷேகமா? அதை பெற்றிருக்கும் போது நாம் அபிஷேகத்தை பெற்றிருப்போமா? சரி, அன்பு, சந்தோஷம், சமாதானத்தை நாம் பெற்றிருக்கும் பொழுது நம்ம அபிஷேகத்தை பெற்றவர்களாக இருப்போம். ஏனென்றால் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம் என்பவைகள் அவைகள் என்ன? ஆவியின் கனிகள். எந்த ஆவியின் கனிகள்? அசுத்த ஆவி கிடையாது, பரிசுத்த ஆவியானவரின் கனிகள் அவைகள். அன்பு, சந்தோஷம், சமாதானம். தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது according to the word, love, peace, joy, that's the anointing. அப்போ ஆவியானவருடைய கனிகளை நாம் பெற்றிருக்கும் பொழுது அதுதான் அபிஷேகம். சரியா? ஏனென்றால் இட்ஸ் a hidden force, மறைந்திருக்கும் ஒரு வல்லமை இந்த ஆவியின் கனிகள் என்பது. இந்த ஆவியின் கனிகள் நீங்கள் அதற்கான அத்தாட்சியை மாம்சத்திலே பார்க்க முடியாது. சரீர பிரகாரமாக நீங்கள் அதுக்கான எவிடன்ஸ், அத்தாட்சியை நீங்கள் காண முடியாது, எதிர்பார்க்க முடியாது. ஏனென்றால் இவைகள் ஆவியின் கனிகளாக இருக்கிறது, இவைகள் மறைவான வல்லமையாக இருக்கிறது. கவனிக்கிறீர்களா? இட்ஸ் ஆல் இன் த சூப்பர் நேச்சுரல் ரியாம், இயற்கைக்கு மேம்பட்ட காரியங்களாய் இவைகள் இருக்கிறது இந்த ஆவியின் கனிகள். நல்லா கவனிங்க, இவைகள் பரிசுத்த ஆவியானவருடைய கனிகளாய் இருக்கிறது, பரிசுத்த ஆவியின் கனிகளாய் இருக்கிறது. இட்ஸ் த ஹிடன் ஃபோர்ஸ் தட்ஸ் இன் யூ, the life of Jesus Christ coming back on you, the worshipper, as you laid your hands upon his head and confessed that you were wrong. ஆகவே ஆராதிக்கிற நீங்கள் உங்கள் கைகளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தலை மீது நீங்கள் வைத்து ஆராதிக்கிற நீங்கள், நான் தவறென்று அறிக்கையிடும் பொழுது, அப்பொழுது உங்களுக்குள்ளாக வருகிறதான அந்த ஆவி, பரிசுத்த ஆவி, அவருடைய கனிகள், அது உங்களுக்குள் இருக்கிறதான மறைவான வல்லமையாக இருக்கிறது. பெரியமா சார், ஏனென்றால் அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் உங்களுக்குள் வருவது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் உங்களுக்குள் வந்தால் ஒழிய ஆவியின் கனியை நீங்கள் பெற முடியாது. உங்களுடைய ஆவியின் கனிகள் அல்ல, அது பரிசுத்த ஆவியானவரின் கனிகள். ஆகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜீவனை நீங்கள் உங்களுக்குள்ளாக ஆராதிக்கிறதான நீங்கள் அவருடைய ஜீவனை உங்களுக்குள்ளாக நீங்கள் பெற வேண்டும். அவருடைய ஜீவனை உங்களுக்குள்ளாக நீங்கள் பெறும் பொழுது அவருடைய ஆவியை நீங்கள் உங்களுக்குள்ளாக பெறுகிறீர்கள். அவருடைய ஆவியை உங்களுக்குள்ளாக பெறும் பொழுது அவருடைய
ஆவியின் கனிகளை உங்களுக்குள்ளாக நீங்கள் பெறுகிறீர்கள். அப்பொழுது அப்படி என்றால் ஆவியின் கனிகளாலே பரிசுத்த ஆவியானவராலே நீங்கள் அபிஷேகிக்கப்படுகிறீர்கள். அதுதான் சரியான அபிஷேகம். ஆகவே சரியான அபிஷேகம் என்பது அன்பு, சந்தோஷம், சமாதானம். நல்ல கவனிங்க. அன்பு என்றால் என்ன, சந்தோஷம் என்றால் என்ன, சமாதானம் என்றால் என்ன, இவைகளை நாம் அறிந்திருக்கிறோம். இஸ் தட் ரைட்? ஆகவே அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீங்க பாருங்க, இவைகள் எல்லாமே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வருவதே, கிறிஸ்து உங்களுக்குள்ளாக வாசம் செய்வதே. பாருங்க பிரியமான சகோதரர்களே, அதுதான் சரியான அபிஷேகம். ஆகவே நல்ல கவனிங்க. இயேசுவானவர் இந்த பூமிக்கு வந்த பொழுது அவர் கன்னிகையான மரியாள் மூலமாக இந்த பூமியிலே அவர் அவதரித்தார். கன்னி மரியாள் மூலமாக அவர் இந்த பூமிக்கு வந்தார். தேவகுமாரனாக அவர் இந்த பூமிக்கு வந்தார். இந்த பூமியில் அவர் தேவகுமாரனாக இருந்தார். சரி, நல்லா கவனிங்க. When the Holy Spirit come upon him at the baptism of John and he became the anointed Messiah. நல்லா கவனிங்க. அவர் பிறந்தார், ஆனால் அவர் அபிஷேகிக்கப்பட்டார். எப்பொழுது அபிஷேகம் பெற்றார்? யோவான் ஸ்நானகனாலே யோர்தான் நதியிலே அவர் ஞானஸ்நானம் பெற்ற பிற்பாடு அவர் கரையேறின உடனே தேவ ஆவியானவர் புறாவை போல் இறங்கி இயேசுவானவர் மீது வந்து அமர்ந்தார். அமர்ந்தாரா? நல்ல கவனிங்க பிரதர் சிஸ்டர். நீங்க பாருங்க, the Holy Spirit come upon him at the baptism of the John and he became the anointed Messiah. அப்பொழுதுதான் அவர் கரையேறின உடனே தேவ ஆவியானவர் புறாவை போல் இறங்கி வந்து அவர் மீது வந்து அமர்ந்த பொழுது இப்பொழுது அவர் அபிஷேகிக்கப்பட்ட மேசியாவாகிறார். நல்லா கவனிங்க. நல்லா கவனிங்க. When the Holy Spirit come on him, then he become the Messiah. அப்போ மேசியா என்பது என்ன? மேசியா என்றால் அபிஷேகிக்கப்பட்ட ஒருவர் என்று பொருள். மேசியா என்பது அபிஷேகிக்கப்பட்ட ஒருவர் என்று பொருள். இயேசுவானவர் எப்பொழுது அபிஷேகிக்கப்பட்டார்? யோவான் ஸ்நானகனாலே ஞானஸ்நானம் பெற்ற பிற்பாடு அவர் அபிஷேகிக்கப்பட்டார். அதுவரைக்கும் அவர் அவர் தேவனுடைய குமாரனாக இருந்தார். He was God's virgin born son, but when he became Messiah, ஆனால் அவர் மேசியாவான பொழுது, அவர் அபிஷேகிக்கப்பட்ட பொழுது அவர் மேசியாவானார். இஸ் தட் ரைட்? அப்போ மேசியா என்றால் என்ன? அபிஷேகிக்கப்பட்ட ஒருவர், அபிஷேகிக்கப்பட்ட நபர் மேசியா என்று அழைக்கப்படுவார். அவர்தான் மேசியா. நல்ல கவனிங்க சிஸ்டர். ஆகவே he was the anointed one when the Holy Spirit came on him. பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல் அவர் மீது இறங்கின பொழுது அவர் அபிஷேகிக்கப்பட்டவராக இருந்தார். அவர் மேசியாவாக இருந்தார். The church hated him. Why? He was their very God. They hated him and denied him to be their Messiah. சபை அவரை வெறுத்தது. கூடியிருந்த எல்லாமே அவர் வெறுத்தார்கள். அவர்தான் மேசியா, அவர் அபிஷேகிக்கப்பட்டிருந்தார். ஆனாலும் அவர்கள் அவரை மறுதலித்து வெறுத்தார்கள். காரணம் என்ன? They didn't want such a Messiah as that. அப்படிப்பட்ட ஒரு மேசியா அவர்களுக்கு தேவையில்லை. அவளுக்கு மேசியா தேவை. ஆனால் இயேசுவானவர் இருந்தார் பார்த்தீங்களா? யோவான் ஸ்நானகனாலே ஞானஸ்நானம் பெற்ற அப்படியான ஒரு மேசியா அவளுக்கு தேவை கிடையாது. ஏன்? இந்த யோவான் ஸ்நானகனாலே ஞானஸ்நானம் பெற்ற பரிசுத்த தேவனுடைய ஆவியினாலே அபிஷேகிக்கப்பட்ட இந்த மேசியாவுக்கு என்ன குறைச்சல்? நல்லா கவனிக்கிறீர்களா? ஏன் இந்த மேசியா அவர்கள் மறுதலித்தார்கள்? ஏனென்றால் they don't want it because it's contrary to what they have been taught to believe by their creeds. தங்களுடைய கலாச்சாரம், தங்களுடைய பாரம்பரியங்களினாலே அவர்கள் கற்று தேர்ந்திருந்த காரியங்களுக்கு விரோதமாய் அந்த மேசியா இருந்தார். அதனாலே அவர்கள் அதை புறம்பாக்கினார்கள். And today
the church does the same thing. It denies the word, and the word is the Messiah. வார்த்தையே மேசியாவா இருக்கிறது. Is that right? நல்லா கவனிங்க. வார்த்தையே மேசியாவா இருக்கிறது. யோவான் ஸ்நானகன் வார்த்தையான கிறிஸ்துவுக்கு அவன் ஞானஸ்நானம் கொடுத்தான் இல்லையா? வார்த்தையானவர் கரையேறினுடனே தேவ ஆவியானவர் அந்த வார்த்தையை அபிஷேகித்தார். இயேசுவானவரை அபிஷேகித்தார். இயேசுவானவர் மீது வந்து அமர்ந்தார். ஆகவே the word is the Messiah. வார்த்தையே மேசியாவா இருக்கிறது. கவனிக்கிறீர்களா? வார்த்தையே மேசியாவா இருக்கிறது. ஆமென். அந்த யூதர்கள் அப்படியான வார்த்தையான மேசியாவை அவர்கள் புறக்கணித்தது போல இன்றைக்கு சபையும் வார்த்தையான மேசியாவை, மனவாட்டிய லெஸ் சபை, கவனிக்கிறீர்களா? சபையும் வார்த்தையான மேசியாவை புறக்கணிக்கிறது. The reflection of the word then is what? A reflecting of Messiah, which is the Holy Ghost among us. இப்பொழுது நாம் மேசியாவை பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறோம். கவனிக்கிறீர்களா? ஆகவே நாம் வார்த்தையை பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறோம். வார்த்தையை பிரதிபலிக்கும்படிக்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஆகவே நீங்கள் வார்த்தையை பிரதிபலிக்கும் பொழுது நீங்கள் யாரை பிரதிபலிக்கிறீர்கள்? மேசியாவை பிரதிபலிக்கிறீர்கள். ஆகவே which is the Holy Ghost among us, நமக்குள் இருக்கிறதான பரிசுத்த ஆவியாகிய அந்த மேசியாவை நீங்கள் பிரதிபலிக்கிறீர்கள். Wherever he can find a lamp that he can look through, that ain't smoked up with creeds and things, he can give light through. எங்கெல்லாம் நல்லா கவனிங்க, விளக்கை அவர் காண்கிறாரோ, கரிபடியாத அந்த விளக்கின் திரிகளை அவர் காண்கிறாரோ, விளக்கின் திரிகளில் நிறைய, அந்த திரியில் நிறைய கரி படிஞ்சிருந்தா பிரகாசமாக எரியாது, அது மங்களா எரியும். அது தீங்கு சொல்லும் பொழுது that ain't smoked up with creeds and things, கோட்பாடு, உலக காரியங்கள், உலக பிரகாரமான காரியங்களினாலே அடைந்திருக்காத அந்த திரிகளை கொண்ட விளக்குகளை அவர் காணும் பொழுது அந்த விளக்குகள் மூலமாக பிரகாசிக்க ஆரம்பிக்கிறார். அப்பொழுது மேசியா நமக்குள்ளாக, நம் மூலமாக அவர் பிரகாசிக்க ஆரம்பிக்கிறார். தேவனுடைய வார்த்தையை நீங்கள் பிரதிபலிக்கும் பொழுது நீங்கள் மேசியாவை பிரதிபலிக்கிறீர்கள். நல்லா கவனிங்க பிரதர் சிஸ்டர். ஆகவே எந்த ஒரு காரியத்தின் பேரிலும் நமக்கு நம்பிக்கை வைக்க இங்கே அவசியம் இல்லை. ஏனென்றால் நாம் நம்பிக்கை வைக்கக்கூடிய ஒரு மகத்தான காரியம் உண்டு, அது தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தையின் மீது நாம் முழு நம்பிக்கையும் நம்மால் வைக்க முடியும். And the word is God. ஆகவே இந்த வார்த்தை தேவனாய் இருக்கிறது. And the word anointed makes the Messiah. வார்த்தை அபிஷேகிக்கப்படும் பொழுது அது மேசியாவை கொண்டு வருகிறது. The anointed word of the hour, அந்த மணி நேரத்தின் வார்த்தை அபிஷேகிக்கப்படும் பொழுது இது மேசியாவை கொண்டு வருகிறது. கவனிக்கிறீர்களா? இயேசுவானவர் மேசியாவாக, அந்த மணி நேரத்தின் வார்த்தையாக, அந்த மணி நேரத்தின் வார்த்தை அபிஷேகிக்கப்பட்டவராக தன்னுடைய காலத்தில் அவர் சுடர் விட்டு பிரகாசித்துக் கொண்டிருந்தார். இந்த உலகத்தில் இருக்கையில் அவர் ஒளியாய் இருந்தார். சிஸ்டர், ஆகவே தேவனுடைய வார்த்தை எப்பொழுதுமே சரியா இருக்கிறது. ஆனால் யூதருடைய வார்த்தைக்கான வியாக்கியானங்கள் தவறாக இருந்தது. வார்த்தை சரியா இருந்தது, அந்த வார்த்தை வர வேண்டிய வழி அவர்கள் தவறான விதத்தில் எதிர்பார்த்திருந்தார்கள். அது சரியா, அந்த வார்த்தைக்கான வியாக்கியானம் தவறாக இருந்தது. சிஸ்டர் நல்லா கவனிங்க. ஆகவே இந்த கடைசி காலத்திலும் கூட தேவனுடைய வார்த்தையை உள்ளதை உள்ளபடி அப்படியே நாம் விசுவாசிக்க வேண்டும். தேவனுடைய சிந்தையிலே எப்படி தேவன் அந்த வார்த்தையை எழுதினாரோ அவருடைய சிந்தையை நாம் புரிந்தவர்களாக தேவனுடைய வார்த்தையை நாம் ஏற்றுக்கொண்டு அதை விசுவாசிக்க வேண்டும். ஆமென். தேவனுடைய வார்த்தையை அவருடைய சிந்தை புரியாமல் நாம் கொடுக்கத்தான எந்த ஒரு வியாக்கியானமும் தவறாக இருக்கும். ஆகவே தேவனுடைய வார்த்தையை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதானத்தில் புரிந்து கொள்ள முடியும். அதை வாசிக்கும் பொழுது ஒருத்தர் ஒரு விதமாக புரிந்து கொள்ள முடியும். பிரதர் சிஸ்டர் புரிந்து கொள்ளலாம், புரிந்து கொள்வார்கள். ஆனால் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கும் பொழுது அவர்கள் ஏக சிந்தை உள்ளவர்களாக இருப்பார்கள். பாருங்க, பேதுரு, பவுல் ஒருத்தர் பார்க்கவே இல்லை. ஆனால் வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்ட இந்த பவுல்
ஏறக்குறைய 3 வருஷம் எந்த அப்போஸ்தலனையும் பார்க்கல. அரபு தேசத்துக்கு போய் வனாந்தரத்தில் தனித்தனியாக இவர் இருந்தார். 3 வருஷம் கழிச்சு அவர் எருசலேமுக்கு வந்த பொழுது பேதுரு என்ன பிரசங்கம் பண்ணாரோ அதே தான் பவுல் பிரசங்கம் பண்ணார். கரெக்டா? பேதுரு எந்த நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுத்தாரோ அதே நாமத்தில் தான் பவுல் ஞானஸ்நானம் கொடுத்தார். ஏனென்றால் 2 பேரும் ஒரே பைபிளை தான் வாசித்தாங்க. அதுக்கு மேலே 2 பேருக்கும் வெளிப்பாட்டை கொடுத்தது சர்வ வல்லமையுள்ள தேவன். எந்த தேவன் பேதுருவை பார்த்து இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதத்தின் வாசல் இதை மேற்கொள்வதில் என்று சொன்னாரோ, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார் என்று சொன்னாரோ, அதே இயேசுவானவர் தான் தமஸ்கு போர்த்தான வழியில் பவுலை சந்தித்தார். அல்லேலூயா. ஆகவே இந்த உலகத்திலே தேவனுடைய வார்த்தையை எத்தனை பேர் வேணாலும் வாசிக்கலாம், யார் வேணாலும் வாசிக்கலாம், எந்த ஸ்தாபனத்தில் வேணாலும் வாசிக்கலாம். ஆனால் இந்த வேதத்தின் ஆக்கியோன் தாமே உனக்குள்ளாக வந்து அவர் என்ன எழுதினார், எதற்காக அதை எழுதினார், அதன் நோக்கம் என்ன என்பதை உனக்கு வெளிப்படுத்தினால் ஒழிய ஒரே சிந்தை எங்க வராது. ஆகவே ஸ்தாபனங்கள் பிரிந்து போயிருக்கிறதான காரணம் அதுதான். ஏனென்றால் ஒரே வார்த்தையை விசுவாசிக்கிறார்கள், ஒரே தேவனை விசுவாசிக்கிறார்கள், ஆனால் அவர்கள் ஒன்று சேர முடியல. காரணம் என்னவென்றால் பிரதர் சிஸ்டர், தேவன் எழுதிய வார்த்தைக்கான வியாக்கியானம் அவர்கள் தங்களுடைய சொந்த வியாக்கியானங்களை கொண்டிருப்பதினாலே அவர்கள் ஒன்று சேர முடியல. நமக்கு தெரியும், இன்னும் கொஞ்ச நாள்ல மணவாட்டியானவர்கள் எடுக்கப்பட்ட பிற்பாடு இப்பொழுது அவர்கள் சபைகளின் சங்கத்தை ஆரம்பிச்சுட்டாங்க. சரியா? உலக சபைகளின் சங்கம், த வேர்ல்ட்ஸ் எக்குமெனிஷியல் கவுன்சில், WCC, அதில் அவங்க ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லா உலகத்தில் இருக்கிறதான ஸ்தாபனங்களும் ஒன்று சேர போகத்தான அந்த நேரம் இல்லையா? அந்த சங்கத்தை அவர்கள் உருவாக்கி அந்த சங்கத்தை ஏற்படுத்திட்டாங்க. நம்ம நினைக்கலாம் இது சரி தானே, எல்லாம் கூப்பிட்றாங்க, இனிமேல் நம்ம பிரிஞ்சிருக்க வேண்டாம், எல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், ஒன்றா இருக்கலாம். நம்ம எப்படி இருந்தோமோ, ஆதியில் எப்படி இருந்தோம் அந்த மாதிரி இருக்கலாம், நம்ம எல்லாம் ஒன்றா இருக்கலாம். பாருங்க பிரதர் சிஸ்டர், நல்லா கவனிங்க. உலக சபைகளின் சங்கம் உலகத்தில் இருக்கிறதான எல்லா சபைகளுக்கும் அழைப்பு கொடுத்துன்னு இருக்கிறாங்க. நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்தலாம். நல்லா கவனிங்க. அப்போது நீங்கள் நினைப்பாங்க, ஒரு சாதாரண வெளிப்பாட்டை பெறாத ஒரு விசுவாசி, பிரஸ்தாவை பெறாத விசுவாசி, கார்னல் மைண்ட், மாம்ச சிந்தை உள்ள ஒரு மனுஷன் அப்படியா யோசிப்போம். ஒன்று சேர்றது நல்லது தானே? என்னங்க, எல்லாமே ஒன்றா இருக்கிறது நல்லது தானே? கருத்து வேறுபாடு இல்லாமல் அவங்க தனித்தனியாக பிரிஞ்சு கிடக்காம எல்லாம் ஒன்று சேர்றது நல்லது தானே? நல்லா கவனிங்க. இப்படியான ஒன்று சேர்றது கிடையாது. தேவன் சொன்னார் எப்படியான ஒன்று சேருதல். யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 21 வசனத்தில் என்ன சொல்றாரு பாருங்க. யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 21 வசனத்தில் சொல்ல பாருங்க. எப்படிப்பட்ட ஒன்று சேருதல், அவர்கள் எல்லாம் ஒன்றாய் இருக்கவும். எப்படி? the oneness, அவர்கள் எல்லாம் ஒன்றாய் இருக்கவும், சபைகள் எல்லாம் ஒன்றாய் இருக்கவும். எப்படிப்பட்ட ஒன்றாய் இருத்தல்? நல்லா கவனிங்க. பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாய் இருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். எப்படிப்பட்ட ஒன்றாய் இருத்தல் கவனிக்கிறீர்களா? சும்மா எல்லாம் ஒன்றாயிடலன்னா அந்த மாதிரி ஒன்றாய் இருத்தல் கிடையாது சிஸ்டர். நம்மில் ஒன்றாய் இருக்க நான் வேண்டிக் கொள்கிறேன் என்று இயேசுவானவர் ஜெபித்தார், வேண்டிக் கொண்டார். கவனிக்கிறீர்களா? அப்போ வார்த்தையிலே ஒன்றாய் இருத்தல், வெளிப்பாட்டிலே ஒன்றாய் இருத்தல். ஆகவே இயேசுவானவர் அப்படியாய் தான் ஜெபித்தார். the word and us would be the anointed word, that is the oneness of God. அதுதான் தேவனுடைய ஒன்றாய் இருத்தல். அப்படியான ஒரு ஒன்றாய் இருத்தலுக்காக தேவன் நம்மை அழைக்கிறார். இஸ் தட் ரைட்? நீங்களும் வார்த்தையும் ஒன்றாய் இருக்கத்தக்கதாக, நீங்கள் அவரிலும் அவருடைய வார்த்தை உங்களிலும் நிலைத்திருக்கத்தக்கதாக. இஸ் தட் ரைட்? நீங்களும் வார்த்தையும் ஒன்றாய் இருக்கத்தக்கதாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஒன்றாய் இருத்தல், நீங்கள் வார்த்தையில் ஒன்றாய் இருத்தல் என்று சொல்லும் பொழுது, ஆகவே பிரதர் சிஸ்டர், அதுதான் இப்பொழுது சபைக்கு இருக்கிறதான நாம் தேவனுடைய வார்த்தைக்கான தன்னந்தனியான வியாக்கியானங்களை நாம் பெற்றிருக்கவில்லை. இந்த வியாக்கியானப்படுத்தும்படியாய் தேவன் ஒரு தூதனை அனுப்பினார். இந்த வார்த்தையை அவர் வியாக்கியானப்படுத்தி கொடுத்தார், மீட்பின் செய்தியை கொடுத்தார். ஆகவே நம்ம எல்லாருமே அதை சேர்ந்து விசுவாசிக்கும் பொழுது, அந்த தூதனை விசுவாசிக்கும் பொழுது, காலத்தின் செய்தியை விசுவாசிக்கும் பொழுது, ஆகவே தேவனுடைய வார்த்தையிலே அப்பொழுது நாம் ஒன்றாய் இருக்கிறோம். தன்னந்தனியான வியாக்கியானங்கள் அல்ல, தனித்தனியான புரிந்து கொள்ளுதல்கள் அல்ல. ஆகவே நல்ல கவனிங்க பிரதர் சிஸ்டர். ஆகவே
The oneness of God is the word anointed in you. ஒன்றாயிரத்தில் என்பது தேவனுடைய வார்த்தை உங்களிலே அபிஷேகிக்கப்பட்டிருப்பது. And then you become a son, a messiah of the age. தேவனுடைய வார்த்தை உங்களில் அபிஷேகிக்கப்படுமானால், தேவனுடைய வார்த்தை உங்களிலே நிலைத்திருக்குமானால், அப்பொழுது நீங்கள் குமாரனாய் இந்த காலத்தின் மேசியாவாய் நீங்கள் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. அந்த மணி நேரத்தின் வார்த்தையான இயேசுவானவர் அபிஷேகிக்கப்பட்ட பொழுது அந்த மணி நேரத்தின் மேசியாவாய், தன்னுடைய காலத்தில் அவர் மேசியாவாய் இருந்தார். இந்த கடைசி காலத்தில் ஜீவிக்கிற நீ தேவனுடைய வார்த்தையில் நீ நிலைத்திருந்து தேவனுடைய வார்த்தையும் நீயும் ஒன்றாய் இருக்கும் பொழுது, இஸ் தட் ரைட்? அவர் சொன்னார், பிதாவும் நானும் ஒன்றாய் இருக்கிறோம் என்றார். இயேசுவானவர் யார்? வார்த்தையா இருந்தார். நானும் என் வார்த்தையும் வேற வேற கிடையாது, பிதாவும் அவருடைய வார்த்தையும் வேற வேற கிடையாது. இஸ் தட் ரைட்? அவர்கள் ஒன்றாய் இருந்தார்கள். இயேசுவானவர் வார்த்தையா இருந்தார்னு சும்மா சொல்லிட முடியாது. இயேசுவானவர் தேவனுடைய வார்த்தையா இருந்தார். இஸ் தட் ரைட்? ஆதியிலே தேவனாய் இருந்த அவருடைய வார்த்தையா இயேசுவானவர் இருந்தார். அதனால யோவான் சொன்னார், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஹல்லேலூயா. ஆகவே நீங்களும் வார்த்தையும் ஒன்றாய் இருக்கும் பொழுது அவர் சொல்றார் பாருங்க, நீரும் நானும் ஒன்றாய் இருந்தது போல நீங்களும் வார்த்தையும் ஒன்றாய் இருக்கும் பொழுது அப்பொழுது நீங்கள் தேவனுடைய குமாரனாய் இருப்பீர்கள். நீங்களும் வார்த்தையும் பிரிக்க முடியாத நிலைமையிலே நீங்கள் ஒன்றாய் இருக்கும் பொழுது அப்பொழுது நீங்கள் தேவனுடைய குமாரனாய் இருப்பீர்கள். நீங்க பாருங்க, இந்த காலத்தின் மேசியாவை நீங்கள் இருப்பீர்கள். சிஸ்டர் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. மோசே தன்னுடைய காலத்தின் மேசியாவை இருந்தான். மோசே தன்னுடைய காலத்தின் அபிஷேகிக்கப்பட்ட வார்த்தையாக இருந்தான். The anointed word of his age. Moses was the anointed word of his age. அவருடைய காலத்தின் அபிஷேகிக்கப்பட்ட வார்த்தையாய் மோசே இருந்தான். பிரதர் சிஸ்டர் நல்லா கவனிங்க. தீர்க்க சொல்லும் பொழுது நோவா தன்னுடைய காலத்தின் அபிஷேகிக்கப்பட்ட வார்த்தையாய் இருந்தான். மோசே தேவனுடைய சமூகத்தில் நின்று கொண்டிருந்தான். ஷெக்கினா மகிமையில் நின்று கொண்டிருந்தான். ஷெக்கினா மகிமையிலே மோசே நின்று கொண்டிருந்த பொழுது, ஷெக்கினா மகிமைக்கு முன்பாக மோசே நின்று கொண்டிருந்த பொழுது, அக்னி ஸ்தம்பத்திற்கு முன்பாக மோசே நின்று கொண்டிருந்த பொழுது, every move he made represented God. அவன் ஏறெடுத்த ஒவ்வொரு அசைவும் தேவனை பிரதிநிதித்துவப்படுத்தினது. Is that right? அவன் தேவனை முன்மொழிந்தான். Is that right? தேவனை அடையாளப்படுத்தினான். எப்பொழுது? ஷெக்கினா மகிமைக்கு முன்பாக மோசே நின்ற பொழுது. மோசே அந்த மணி நேரத்தின் அபிஷேகிக்கப்பட்ட வார்த்தை இருந்த பொழுது அவன் தன்னுடைய ஒவ்வொரு அசைவிலும் தேவனை வெளிப்படுத்தினான். தேவனுக்கு பிரதித்துவமாய் அவன் இருந்தான். பிரதர் சிஸ்டர் நல்லா கவனிங்க. That's where the church ought to be standing now. அங்கே தான் அப்படியான ஒரு நிலைமையில் தான் சபையை நிற்க வேண்டும். தேவனை பிரதிநிதித்துவப்படுத்துகிறதான, கிறிஸ்துவை பிரதிநிதித்துவப்படுத்துகிறதான ஒரு நிலைமையிலே. Is that right? கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற ஒரு நிலைமையிலே சபை நிற்க வேண்டும் பிரதர் சிஸ்டர். ஆகவே நல்லா கவனிங்க. சொல்லும் பொழுது அக்கினி ஸ்தம்பத்தினாலே மோசே ஈர்க்கப்பட்டு அதற்கு முன்பாக அவன் வந்து நிற்கும் பொழுது அங்கே மோசே அபிஷேகிக்கப்பட்டவனாய் நின்று கொண்டிருந்தான். உண்மையாகவே அவன் என்ன செய்கிறான் என்பதை ஒருவனும் புரிந்து கொள்ளக்கூடாத நிலைமையிலே மோசே அங்கே நின்று கொண்டிருந்தான். அவன் என்ன செய்ய போறான், அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான், யாராலும் புரிந்து கொள்ளக்கூடாத ஒரு நிலைமையில் அங்கே மோசே நின்று கொண்டிருந்தான். சிஸ்டர் ஆகவே நல்ல கவனிங்க. தேவன் அவனுக்கு கொடுத்த ஒவ்வொரு காரியங்களும் ஒருவராலும் புரிந்து கொள்ளக்கூடாத காரியங்கள். ஏன் மோசேனால கூட அது புரிந்து கொள்ள முடியாத நிலைமையில் அவன் இருந்தான். தேவன் அந்த கோலை முதலாவது உன் கையை மடியிலே போடு என்றார். மடியிலே போட்டான். அது குஷ்ரோகம், அது வியாதினால் பீடித்தது. திருப்பி தன்னுடைய கையை மடியிலே போட்ட பொழுது தேவன் அதை சுஸ்தமாக்கினார். தேவன் ஏன் அப்படி செஞ்சான்னு மோசேக்கு தெரியல. இது வரைக்கும் அது அவன் அறியாதவனாக இருந்தான். பிற்பாடு தேவன் உன் கோலை தரையிலே போடு என்றார். அவன் தரையிலே போட்ட பொழுது அந்த கோல் சர்ப்பமானது. மறுபடியும் அது வாளை பிடித்த போது மறுபடியும் அது கோலாய் மாறினது. இந்த கோல் தான் பின்னாடி வெண்கல சர்ப்பமாக போகிறது என்பதை அவன் அறியாதவனாக இருந்தான். பாருங்க, அவன் எதையுமே அறியாதவனாக இருந்தான் பிரதர் சிஸ்டர். ஆனாலும் அந்த அடையாளங்கள் அவன் ஒவ்வொன்றையும் அதை காணும் பொழுது, தேவன் ஒவ்வொரு அடையாளத்தையும் அவனுக்கு முன்பாக வைத்த பொழுது, அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அதெல்லாம் அவனுக்கு எதுவுமே தெரியல. ஆனால் அந்த மணி நேரத்தில் அந்த அடையாளங்களை அப்படியே அவனை விசுவாசித்தான். தீர்க்கதரிசனம் சொல்லும்போது பிரதர் சிஸ்டர்,
There were signs and voices speaking to the people. There were something was connected with him. அந்த அடையாளங்கள் ஏதோ ஒரு வகையில் அவனோடு தொடர்புடையதாக இருந்தது. மோசே அதை குறித்து ஒன்றாகிலும் அறியாதவனாக இருந்தான். ஆகவே இந்த கடைசி காலத்தில் கூட பிரதர் சிஸ்டர், இந்த காலத்திலே தேவன் உங்களை சூழ்ந்து உங்களுக்கு அளிக்கத்தான அடையாளங்களை நீங்கள் கவனித்து பார்த்து, ஏனென்றால் இந்த அடையாளங்களோடு நீங்கள் தொடர்புடையவர்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் காண்கிறதான அடையாளங்களோடு நீங்கள் தொடர்புடையவராக இருக்கிறீர்கள் சிஸ்டர். ஆகவே இந்த அடையாளங்களை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது, இந்த அடையாளங்களை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது, இந்த நீங்கள் பார்க்கத்தான இந்த அடையாளங்கள் தாமே உங்களை அபிஷேகிக்கும், ஏதோ ஒரு காரியத்தை செய்யும்படியாக. சிஸ்டர் நல்ல கவனிங்க. தீங்கு சொன்னார், give me a church that's so completely anointed with God till their every action and move is thus saith the Lord. Right in that Shekinah glory, I'll show you a Messiah, anointed one of God standing upon the earth. தேவனுடைய வார்த்தைக்கு முழுமையாய் கீழ்ப்படுகிற ஒரு சபை எனக்கு கொடுங்கள். தன்னுடைய ஒவ்வொரு அசைவிலும் தேவனுடைய வார்த்தைக்கு முழுமையாய் கீழ்ப்படுகிற, கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதற்கு முழுமையாய் கீழ்ப்படுகிற சபை எனக்கு தாருங்கள். I'll show you the Messiah. அபிஷேகிக்கப்பட்ட ஒருவனை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் என்றார். ஆகவே மோசே முற்றிலுமாய் தேவனுடைய அடையாளங்களுக்கு அவன் கீழ்ப்படிந்தான், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். பிரதர் சிஸ்டர், he was just obeying what the voice said to do. கர்த்தருடைய சத்தம் என்ன சொல்லும்படி, என்ன செய்யும்படி சொன்னதோ அந்த வார்த்தைக்கு அவன் அபிஷேகம் அப்படியே தன்னை ஒப்பு கொடுத்தான். பிரதர் சிஸ்டர், அவன் தன்னை ஒப்பு கொடுத்தபடினாலே, தேவனுடைய வார்த்தைக்கு தன்னை ஒப்பு கொடுத்தபடியினாலே, பார்வோனுடைய சமூகத்திலே எகிப்திலே வண்டுகள் உண்டாக கடவுது என்றான். புழுதியை தூற்றி பெண்கள் உண்டாக கடவுது என்று சொல்ல பொழுது அவன் என்ன சொன்னானோ அது அப்படியே சம்பவித்தது. ஏனென்றால் பேசினது அவன் அல்ல, அவன் பெற்றிருந்த அபிஷேகம் அந்த காரியங்களை காட்சிக்கு கொண்டு வந்தது. ஆகவே சபையானது தன்னை முற்றிலுமாய் தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குமானால், பிரதர் சிஸ்டர், தேவனே அல்லாமல் வேறு யார் சிருஷ்டிக்க முடியும்? ஆகவே அவன் அபிஷேகத்தை பெற்றிருந்தான். ஆமென். தேவனுடைய ஆவி அவன் பெற்றிருந்தான். தேவனுடைய வார்த்தையை அவன் தனக்குள்ளாக பெற்றிருந்தான். கவனிக்கிறீர்களா? ஆமென். தேவனுடைய வார்த்தை தனக்குள்ளாக பெற்றவன் அதை விசுவாசித்தபடியினாலே, நீங்க பாருங்க, தேவன் அவனுடைய வார்த்தையை ஆசீர்வதித்தார், அதை காட்சிக்கு கொண்டு வந்தார். அது அவனுடைய வார்த்தை அல்ல, அவனுக்குள் இருந்த தேவனுடைய வார்த்தை. He was so completely surrendered to God's anointed word till he was the Messiah. அந்த மணி நேரத்திலே அவன் அபிஷேகிக்கப்படும் வரைக்கும், மேசியா ஆகும் வரைக்கும், தன்னுடைய காலத்துக்கான மேசியா ஆகும் வரைக்கும் மோசே தேவனுடைய வார்த்தைக்கு தன்னை முழுமையாய் ஒப்பு கொடுத்திருந்தான். He completely surrendered himself. அந்த வார்த்தைக்கு விரோதமாக என்ன காரியம் இருந்தாலும் பிரதர் சிஸ்டர், அது எவ்வளவு பைத்தியக்காரத்தனமாக இருந்தாலும் சரி, எவ்வளவு மூடத்தனமாக இருந்தாலும் சரி, a single man invasion over Egypt, தனிநபராக ஈஜிப்தின் மீது அவன் போர் தொடுக்க போனான். அது பெரிய முட்டாள்தனமாக இருந்தது உலகத்திற்கு. அது எவ்வளவு முட்டாள்தனமாக இருந்தாலும் சரி, ஆமீன் பிரதர் சிஸ்டர், அது போதுமான அபிஷேகம் நமக்கு தேவையாக இருக்கணும் அந்த முட்டாள்தனங்களை மேற்கொள்வதற்கு. அது ஐ மீன் அந்த கிரிட்டிசிசங்க, அந்த குறை பேச்சுகள், ஏளனை பேச்சுகளை மேற்கொள்வதற்கான போதுமான அபிஷேகத்தை நாம் பெற்றிருக்க வேண்டும். அவன் அபிஷேகிக்கப்படுகிறவருக்கு தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்தான் பிரதர் சிஸ்டர். மோசே பாருங்க, தன்னுடைய கழுதியை அவன் எடுத்துக்கொண்டு தன்னுடைய மனைவி அந்த கழுது மேலே உட்கார வச்சுட்டு, சிப்போரா தன்னுடைய இரு பிள்ளைகளையும் தன்னுடைய 2 பக்கங்களையும் வைத்துக்கொண்டு அந்த கழுது மேலே உட்காந்துன்னு, அந்த கழுதுடைய மூக்கணாங்கயிறு பூச்சின்னு அவன் போகும்போது, எகிப்தை நோக்கி போகும்போது வழியில் கேட்டாங்க, மோசே எங்கே போகிற? அவன் சொன்னான், எகிப்தின் மீது போர் தொடுக்க போகிறேன், எகிப்திற்குத்தான் என்னுடைய ஜனங்கள், தேவனுடைய ஜனங்கள் விடுவித்து வெளியே கொண்டு வர போகிறேன் மோசே சொன்னா. பாருங்க பிரதர் சிஸ்டர், அப்படி சொல்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும் பிரதர் சிஸ்டர். ஹல்லேலூயா. பாருங்க பிரதர் சிஸ்டர், நீங்கள் பாருங்க, அது சொல்கிறதுக்கு முதல்ல ஒரு தைரியம் வேணும். அது சொன்ன பிற்பாடு ஜனுடைய பார்வையை மேற்கொள்வதற்கு ஒரு தைரியம் வேணும். ஜனுடைய பேச்சுக்களை மேற்கொள்ள ஒரு தைரியம் வேணும். அவன் அரைக்குறையா தேவனுடைய சமூகத்தில் நின்றுட்டு வெளியே போயிடல. நல்லா கவனிங்க, he completely surrendered himself. தன்னை முழுமையாக அவன் ஒப்பு கொடுத்திருந்தான். எது மட்டும் ஒப்பு கொடுத்திருந்தான்? தேவனுடைய அபிஷேகிக்கப்பட்ட வார்த்தைக்கு தன்னை ஒப்பு கொடுத்திருந்தான். அவன் மேசியாவாக மட்டுமாக
தான் அபிஷேகிக்கப்படும் மட்டுமாக. கவனிக்கிறீர்களா? அந்த மணி நேரத்தின் வாக்குத்தத்தத்தினால் தான் அபிஷேகிக்கப்படும் மட்டுமாக. அதிலே அவன் நிலைத்திருந்தான் சிஸ்டர். அவன் மேசியாக மட்டுமாக. புரிஞ்சுக்கிறீங்க நினைக்கிறேன். ஆகவே நீங்க பாருங்க, எகிப்தியர்கள் அதை இந்த பக்கம் திருப்ப பார்த்தாங்க, அவிசுவாசிகள் அதை எந்த பக்கம் திருப்ப பார்த்தாங்க. அவனுடைய அந்த குறிக்கோள்கள் எல்லாம் மாற்ற பார்த்தாங்க. மோசே எல்லாம் உன்னால் முடியாது. பார்வோன் அவனை ஏளனப்படுத்தினா, நீ எங்க வந்து நிற்கிற தெரியுமா, உன்னால் இது முடியுமா? இந்த மாதிரி மந்திரவாதிகள் என்கிட்ட நிறைய பேர் இருக்கிறாங்க பாருங்க. எதுவுமே மோசே கவிழ்த்து போட முடியல. அம்மட்டுமாய் மோசே அபிஷேகிக்கப்பட்டிருந்தான் அந்த மணி நேரத்தின் வார்த்தையினாலே. பாருங்க, ஏதோ ஒரு வார்த்தையினால அல்ல, நோவின் செய்தினாலே அல்ல, தன்னுடைய காலத்தின் செய்தியினாலே அவன் அபிஷேகிக்கப்பட்டிருந்தான். அதனால தான் பார்வோனுடைய சமூகத்தில் அவன் தைரியமாக நிற்க முடிந்தது. அதனால தான் 20 லட்சம் ஜனங்களால் விடுவித்து வெளியே கொண்டு வர முடிந்தது பிரதர் சிஸ்டர். ஆகவே யாராலும் அதை மாற்ற முடியவில்லை, அவிசுவாசிகள் அதை மாற்ற முடியவில்லை பிரதர் சிஸ்டர். பட் காட்ஸ் வேர்ட் took them right straight on the promised land. தேவனுடைய வார்த்தை அவளை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு நேராக கொண்டு சென்றது. அவளை விடுவிப்பதற்கு ஏற்றபடியாக அபிஷேகப்பட்டிருந்தார் பிரதர் சிஸ்டர். அவன் பெற்றிருந்த அபிஷேகம் நீங்க கவனிக்கிறீங்க நினைக்கிறேன் பிரதர் சிஸ்டர். ஆகவே நல்லா நீங்க, when Moses saw that he was raised up for this purpose and that he had met face to face this great God who had made the call and had anointed him and identified him and said, this is your call Moses, I am sending you. பாருங்க பிரதர் சிஸ்டர், மோசே தான் எதற்காக இங்கே கொண்டு வரப்பட்டான் என்பதை அவன் அறிந்திருந்தான். அவன் அறிந்திருந்தான், அவன் கண்டு கொண்டான் எதற்காக அவன் கொண்டு வரப்பட்டான், எதற்காக தேவன் அந்த லேவி கோத்திரத்தை அவனை பிறக்கும்படி செய்தார், எதற்காக தேவன் நைல் நதியிலே அந்த பேழைக்குள்ளாக அவனை வைத்து அனுப்பினார், எதற்காக தேவன் பார்வோனுடைய அரண்மனையில் அவனை வளர்த்தார் என்பதை மோசே கண்டு கொண்டான். தான் யார் என்பதை கண்டு கொண்டான். தான் எந்த நோக்கத்திற்காக இந்த பூமிக்கு அவன் கொண்டு வரப்பட்டான் என்பதை கண்டு கொண்டான் பிரதர் சிஸ்டர். ஆகவே ஜீவனுடைய சபையே நிச்சயமாகவே நீ யார் என்பதை நீ கண்டு கொண்டாக வேண்டும். தேவன் எதற்காக உன்னை இந்த பூமிக்கு கொண்டு வந்தார் என்பதை நீ கண்டு கொண்டாக வேண்டும். ஆகவே இந்த சாத்தானின் எதிரிலே உலக காரியத்தையும் தேவனுடைய வார்த்தைக்கு பரமான காரியத்தையும் விடுவித்து ஆமென் விடுதலையாகி தேவனுடைய வார்த்தைக்காக நிலைநிற்கத்தக்கதாக தேவனுடைய வார்த்தையால் அபிஷேகிக்கப்பட்டிருக்க வேண்டும். இந்த மணி நேரத்தின் செய்தியால் அபிஷேகிக்கப்பட்டிருக்க வேண்டும். போதுமான அளவுக்கு நீ தேவனுடைய சமூகத்தில் நின்றவனாக, அந்த அடையாளங்களை விசுவாசித்தவனாக, உன்னை சூழ்ந்து நடக்கிறதான சூழ்நிலைகளை நீ விசுவாசித்தவனாக, தேவனுடைய சமூகத்தில் நிலை நின்று நீ அபிஷேகிக்கப்பட்டவனாக இருக்க வேண்டும் பிரதர் சிஸ்டர். அப்பொழுதுதான் உலகத்துடைய ஏளன பார்வையை மேற்கொள்ள முடியும், உலகத்துடைய பரியாசங்களை நீ மேற்கொள்ள முடியும், உனக்கு வருகிறதான சோதனை நீ மேற்கொள்ள முடியும். அப்பொழுதுதான் உலகத்தோடு உலகமாக உன்னை நீ சமரசம் செய்து கொள்ள மாட்ட. நீ அபிஷேகிக்கப்படும் பொழுது, இந்த மணி நேரத்தின் செய்தி நான் அபிஷேகிக்கப்படும் பொழுது, இந்த மணி நேரத்தின் செய்தியை நீ புரிந்து கொள்ளும் பொழுது, இந்த மணி நேரத்தின் செய்தியால் என்னை புரிந்து கொள்ளும் பொழுது, இந்த மணி நேரத்தின் செய்தியின் நோக்கத்தை நீ புரிந்து கொள்ளும் பொழுது, அது அந்த நோக்கத்தை புரிந்து கொண்டதினால் நீ அபிஷேகிக்கப்படும் பொழுது, வெறுமனை கேட்பதல்ல பிரதர் சிஸ்டர். பாருங்க பிரதர் சிஸ்டர், அப்படியே அவன் நின்று கொண்டிருந்தான், இந்த அக்னி சம்பத்தை பார்த்து கொண்டிருந்தான். தேவன் உன் கையை எடுத்து நீங்க பாருங்க உன் மடியிலே போடு என்று சொல்லும் பொழுது மோசே பூர்வமாக தன் கையை அவன் மடியிலே போட்டான். அதை வெளியெடுத்து பார்த்தபோது அனுபவபூர்வமாக அவனுடைய கை வியாதினால் பீடிக்கப்பட்டிருந்தது. அனுபவபூர்வமாக அவன் பாருங்க அபிஷேகிக்கப்பட்டான் சிஸ்டர். அவன் அபிஷேகிக்கப்பட்டான். He was anointed. பாருங்க, ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை மோசேக்குள்ளாக அவர் அபிஷேகித்தார். ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? உன் சந்ததியார் அந்நிய தேசத்தில் 400 வருஷம் மருத்துவப்படுவார்கள், அதன் பிற்பாடு பலத்த கருத்தில் ஓங்கிய பைத்தினால் விடுவித்து வெளியே கொண்டு வருவேன். வேற ஏதோ ஒரு வார்த்தையினால் அல்ல, அந்த மணி நேரத்துக்கு தேவையான வார்த்தையினாலே மோசே அபிஷேகிக்கப்பட்டிருந்தான். ஆபிரகாமுக்கு தேவன் எந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரோ அந்த வாக்குத்தத்தத்தை கொண்டு மோசேயை தேவன் அபிஷேகித்தார். பாருங்க, அதற்கான அடையாளங்களை பெற்றுக்கொண்டான். அந்த கோலை போடுன்னு சொன்ன பொழுது முற்றிலுமான் கீழ்ப்படிந்தான். அவன் கீழ்ப்படியும் பொழுது அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? மெய்யாகவே அவன் அபிஷேகிக்கப்பட்டு கொண்டிருக்கிறான் பிரதர் சிஸ்டர். அதற்கான அடையாளங்களை பெற்றுக் கொண்டிருக்கிறான், அதற்கான தைரியத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறான். ஓ பிரதர் சிஸ்டர், நீங்க புரிஞ்சுக்கிறீங்க நினைக்கிறேன். எத்தனை என்னோடு இருக்கிறீர்கள்? அதன் பிற்பாடு அவன் அபிஷேகிக்கப்பட்ட பிற்பாடு அவன் புறப்பட்டான். போதுமான அளவுக்கு வார்த்தையால் உண்டாகத்தான அபிஷேகம் இல்லைன்னு சொன்னா, போதுமான அளவிற்கு இந்த மணி நேரத்தின் செய்திக்கான புரிந்து கொள்ளுதலும் அபிஷேகமும் இல்லைன்னு சொன்னா, நான் சொல்றேன் பாருங்க, ஒரு பாயிண்ட் ஒரு தூரம் போவோம், அதுக்கு பிறகு என்ன பண்றது நமக்கு தெரியாது, அப்படியே பேக் அடிச்சிடுவோம். போதுமான அளவுக்கு நம்ம அபிஷேகிக்கப்படலன்னு சொன்னா, ஒருவேளை மோசே இடத்துல இந்த கடைசி காலத்தில் இருக்கத்தான செய்தி விசுவாசி இந்த காலத்தில் ஜீவிக்கத்தான ஜனங்கள் ஒருவேளை அரைக்குறையான விசுவாசத்தில் இருக்கிற ஒரு மனுஷன் இருந்திருப்பானா, மோசையுடைய கோலை போலவே பார்வோடைய மந்திரவாதிகளுடைய கோல் சர்பமான பொழுதே அங்கேயும் இந்த திகச்சு போய் பேக் அடிச்சிருப்பான்.
இதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை, எல்லாமே ஒன்று தான் நினச்சிட்டு இருப்பான். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் பிரதர் சிஸ்டர். அதுக்கப்புறம் என்ன பண்ணதுன்னு தெரில. ஆனால் தேவன் காட்சியில் வரும் வரை நீடிய பொறுமையோட மோசையை காத்து கொண்டிருந்தான். காரணம் என்ன? தேவனால் அபிஷேகிக்கப்பட்டிருந்தான் பிரதர் சிஸ்டர். பின்னிட்டு பார்க்கலாமே. ஆண்டவர் சொன்னார், களைப்பையின் கை வைத்துட்டு பின்னிட்டு பார்ப்பவன் எனக்கு பாத்திரவன் அல்ல. தன் தகப்பனையாவது தாயாவது பிள்ளைகளாவது மனைவியாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரவன் அல்ல, என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரவன் அல்ல என்றார் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவானவர். கவனிக்கிறீங்க சிஸ்டர், போதுமானவருக்கான அனாயிண்டிங் ஒரு வாரம் சபைக்கு வரும்போது இருக்கிறது காரியம் அல்ல. ஒரு பிரதர் சிஸ்டர் நீங்கள் பாருங்க, சின்ன சின்ன ஒரு ஐக்கியங்கள், சின்ன சின்ன ஃபெல்லோஷிப், சின்ன சின்ன கெட் டுகெதர், சின்ன சின்ன ஸ்பெஷல் மீட்டிங்ஸ், அது மட்டும் தாக்கு பிடிக்கிற ஒரு அனாயிண்டிங் அல்ல, முடிவு மட்டும் நிலைத்திருக்கத்தக்கதாக. இஸ் தட் ரைட்? தேவனுடைய அழைப்பிலே கதராசதி பார்க்க பிரதர் சிஸ்டர். ஆகவே அந்த அபிஷேகம் நமக்கு தேவையா இருக்கிறது சிஸ்டர். யோவான் சொல்லும் பொழுது அந்த அபிஷேகத்தினாலே நீங்கள் போதிக்கப்பட்டு இருக்கிறீர்கள். இஸ் தட் ரைட்? பாருங்க, வாசிப்போம். நான் அந்த வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் கவனிங்க. நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். இஸ் தட் ரைட்? அதுக்கப்புறம் பாருங்க, அது சொல்லும் பொழுது வசனம், நீங்கள் அவராலே 27ஆம் வசனம், நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. கவனிக்கிறீர்களா? ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை, அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது, அது சத்தியமாக இருக்கிறது. கவனிக்கிறீர்களா? நல்லா கவனிங்க. 20ஆம் வசனம் மறுபடியும், நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். செங்கடல் முன்பாக நின்ற போது ஜனங்களுக்கு தெரியல அத்தது என்ன பண்ணு சொல்லிட்டு மறுமறுத்தார்கள். சாகடித்து எங்களுக்கு வனந்திரத்துக்கு கொண்டு வந்தாங்க. ஆனா பாருங்க, மோசே அதை நன்றாக அறிந்திருந்தான். இஸ் தட் ரைட்? இம்மட்டும் வழிநடத்தினவர் வழியை உண்டாக்க வல்லவராக இருக்கிறார். ஏன் மோசே நிலை நின்றான்? ஏனென்றால் தேவனுடைய சமூகத்திலே அந்த அடையாளங்களுக்கு மத்தியிலே அவன் அபிஷேகிக்கப்பட்டிருந்தான். இஸ் தட் ரைட்? அவன் பெற்ற அபிஷேகம் பிரதர் சிஸ்டர் அவனுக்குள் நிலைத்திருந்தது. யாரும் அவனுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது, யாரும் அவனுக்கு போதிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவனுக்குள் இருந்த அபிஷேகம் போதித்தது. அவனுக்குள் இருந்த அபிஷேகம் அது பேச துவங்கினது. பேன்கள் உண்டாக கடவுது, வண்டுகள் உண்டாக கடவுது, தண்ணி ரத்தமாய் மாற கடவுது. கவனிக்கிறீர்களா? ஓ பிரதர் சிஸ்டர், அதே நிலைமைக்கு இன்றைக்கு சபையானது வர வேண்டியதாக இருக்கிறது சிஸ்டர். அந்த அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கும் பொழுது இந்த காலத்தின் மேசியாவாக அப்படியே நீங்கள் இருப்பீர்கள் பிரதர் சிஸ்டர். தேவன் அதற்காகவே நம்மை அழைத்திருக்கிறார். பரிசுத்தாவி நமக்குள் வரும் பொழுது இந்த காலத்தின் மேசியாவாய் நீங்கள் இருப்பீர்கள். ஆகவே மோசே வார்த்தை உடையவனாய் இருந்தான். அந்த வார்த்தை அவன் மீது அவனுக்குள்ளாக அபிஷேகிக்கப்பட்டிருந்தது. அந்த வார்த்தை அவனுடைய விசுவாசத்தையும் அபிஷேகித்தது. It anointed the faith that was in him. அவனுக்குள் இருந்ததான விசுவாசத்தையும் அவன் தேவனுடைய வார்த்தை அபிஷேகித்தது. Is that right? எதை குறித்து அவன் கவலைப்படவே இல்லை பிரதர் சிஸ்டர். அவனுக்குள்ள இந்த விசுவாசத்தை தேவனுடைய வார்த்தை அபிஷேகித்திருந்தது. தேவனுடைய வார்த்தை அவனுடைய விசுவாசத்தை அபிஷேகித்திருந்தது. அடுத்து என்ன நடக்க போகுது? எவ்வளோ பெரிய தடவனை வரட்டும், தடவனை வரட்டும், எல்லாவற்றுக்கும் ஆயத்தமாக இருந்தான். இஸ் தட் ரைட்? அவன் பேக் அடிச்சு போகல, ஆயத்தமாக இல்லை. பின் திரும்பி அவன் பார்க்கல. நிறைய பேர் சொன்னாங்க, அங்கே நம்ம போயிடலாம். எங்கே போயிடலாம்? எகிப்துக்கே போயிடலாம், திரும்பி போயிடலாம். நிறைய பேர் அங்கே பேச துவங்கினாங்க. ஆனால் எகிப்துக்கு திரும்பி போவதை குறித்து மோசே கடுகளவு சிந்திக்கவே இல்லை. காரணம் என்ன? அவன் மீது தங்கியிருந்த அபிஷேகம் அவருடைய விசுவாசத்தை அபிஷேகித்திருந்தது. முற்றிலுமான விசுவாசித்தான் தேவனுடைய வார்த்தையே சிஸ்டர். ஆகவே
there is something within us. நமக்குள்ளாக இருக்கிறதான காரியம், நமக்குள் ஏதோ ஒரு காரியம் உண்டு. There is something within us. We were predestinated to see this hour. இந்த நேரத்தை காணும்படிக்கு தேவன் நம்மை முன்குறித்திருக்கிறார். There is nothing going to stop us from seeing it. இந்த மணி நேரத்தின் காரியத்தை புரிந்து கொள்வதிலிருந்து நம்மை தடுக்க போகிற காரியம் எதுவுமே கிடையாது. இந்த காலத்தை காணும்படிக்கு தேவன் உங்களை முன்குறித்திருக்கிறார். மோசையின் காலத்தை காணும்படிக்கு தேவன் மோசையை முன்குறித்தது போல இந்த மணி நேரத்தின் காரியங்களை காணும்படிக்கு தேவன் உங்களை முன்குறித்திருக்கிறார். மோசையுடைய காலத்தில் தேவன் மோசை அபிஷேகித்தது போல இந்த கடைசி காலத்தில் தேவன் உங்களை அபிஷேகித்திருக்கிறார். இஸ் தட் ரைட் பிரதர் சிஸ்டர்? ஆகவே நல்ல கவனிங்க, அநேக ஸ்தாபனங்கள் தேவனுடைய வார்த்தையை முழுமையாய் அவர்கள் விசுவாசிப்பதில்லை. ஏன்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கன்னிகை பிறப்பை கூட அவர்கள் விசுவாசிக்கிறது கிடையாது, மறுதளிக்கிறாங்க. அவர் ஒரு சாதாரண மனுஷனா மாத்திட்டாங்க. இயேசு சாதாரண மனுஷனா? சிஸ்டர், சர்வ வல்லமையில தேவன் அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டார். சாதாரண நபர் அல்ல. கத்தோலிக்க மார்க்கம் ஏறக்குறைய ஒரு சராசரி மனுஷனை அவர் ஆக்கிட்டாங்க. அவருக்கு மேலே மரியாதை தூக்கிட்டாங்க பிரதர் சிஸ்டர். அப்படியே நம்ம செய்யவே முடியாது. அதனால் நல்லா கவனிங்க பிரதர் சிஸ்டர். இப்பொழுது தீர்சனம் சொல்லும் பொழுது, how can two walk together unless they be agreed? இரண்டு பேர் ஒருமனப்படாம எப்படி ஒன்றாய் அவர்களால் நடக்க முடியும்? கவனிக்கிறீர்களா? இருவர் ஒருமனப்படாம அவர்களால் என்ன பண்ண முடியாது? ஆனால் நடக்க முடியாது. தென் இதுக்கு நீங்க ஆமென் சொல்வீங்கன்னா, இதுக்கு ஆமென் சொல்வீங்களா? இது உண்மையா? இருவர் ஒருமனப்படாம ஒன்று அவர்களால் ஒன்றா நடக்க முடியாது, ஒன்றா நடக்க முடியாது. இதுக்கு நீங்க ஆமென் சொல்லும் பொழுது, எப்படி ஒரு மனுஷன் தான் கிறிஸ்தவன் என்று சொல்லிக்கொண்டு பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டு அதே சமயத்தில் வார்த்தையை அவனால் மறுதலிக்க முடியும்? பரிசுத்தாவியை பெற்ற கிறிஸ்தவன் எப்படி வார்த்தையை மறுதலிக்க முடியும்? பரிசுத்தாவியை பெற்ற கிறிஸ்தவன் எப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய விர்ஜின் பர்த்தை மறுதலிக்க முடியும்? பரிசுத்தாவியை பெற்ற கிறிஸ்தவன், நல்லா கவனிக்கிறீர்களா? அப்ப பாருங்க, ஏன் அவர்கள் அதை மறுதலிக்கிறார்கள்? அவர்கள் ஏதோடு ஒருமனப்பட்டு போவதில்லை, வார்த்தையோடு அவர்கள் ஒருமனப்பட்டு போவதில்லை. அதனால்தான் அவங்க வேறையா இருக்கிறாங்க, வார்த்தை வேறையா இருக்குது. அங்கே அவர்கள் வார்த்தையை கையில் வைத்திருந்தாலும் சரி. புரிஞ்சுக்கிறீங்க நினைக்கிறேன் சிஸ்டர். ஆகவே the Holy Ghost in you will punctuate that word, every word. Amen, amen, amen. When the word says anything, you say that's truth. உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவரோ தேவனுடைய வார்த்தை கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதாய் அதை உரைக்கும் பொழுது, வார்த்தை உரைக்கும் பொழுது உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அவர் ஆமேன் 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 அது உண்மை என்பார். Is that right? அது உண்மை என்பார். நல்லா கவனிங்க பிரதர் சிஸ்டர். You and God are one. God is in you. You are his son and his daughter. Makes you a messiah for him. The anointed word living out in you. தேவன் உங்களுக்குள்ளாக இருப்பது, தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ளாக இருந்து உங்களுடைய குமாரன் குமார்த்தியை மறுரூபமாக்கி இந்த மணி நேரத்தின் மேசியாவாக உங்களை ஜீவிக்க செய்வது, ஜீவிக்கும்படி செய்வது. பிரதர் சிஸ்டர், the anointed word living out in you. அபிஷேகிக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தை உங்கள் மூலமாய் ஜீவிப்பது. ஆகவே இருவர் ஒருமனப்படாம ஒன்றாய் அவர்கள் நடக்க முடியாது. ஆகவே பரிசுத்தாவியை பெற்ற ஒருவன் எதோடு ஒருமனப்பட்டிருப்பான்? தேவனுடைய வார்த்தையோடு ஒருமனப்பட்டிருப்பான். தேவனுடைய வார்த்தையோடு ஒருமனப்பட்டவன் ஒன்றாய் நடக்க துவங்குவான். அவன் வேறு, வார்த்தை வேறு அல்ல. அவர்கள் இருவரும் ஒருமனப்பட்டு இருக்கிறார்கள். தேவன் அவனுக்குள் இருப்பது. அப்போ வார்த்தை அவனோ ஒருமனப்படும் பொழுது, அந்த மணி நேரத்தின் வார்த்தையோடு அவன் ஒருமனப்பட்டு இருக்கும் பொழுது, இஸ் தட் ரைட்? அந்த மணி நேரத்தின் செய்தியோடு அவன் ஒருமனப்பட்டு இருக்கும் பொழுது அவன் செய்தியோடு செய்தியாகவே அவன் ஜீவிப்பான், வேற எதுவும் ஒன்றாக அல்ல. செய்தி கேட்டபடியாக அவன் ஜீவிப்பான் பிரதர் சிஸ்டர். அவன் செய்தியாகவே ஜீவிப்பான். அப்பொழுது அவன் மேசியாவாக இருப்பான். இஸ் தட் ரைட்? பாருங்க பிரதர் சிஸ்டர், இந்த மணி நேரத்தின் செய்தி என்ன? உலக சபைகள் சங்கமிக்கும் பொழுது இது கிறிஸ்துவின் மனவாட்டியின் காணக்கூடாத சங்கமமாக இருக்கிறது. கவனிக்கிறீர்களா? பாருங்க,
அதில் அவன் வேறு பிரிக்கப்பட்டவனாக இருப்பான். அதெல்லாம் சிந்திப்பார்கள் சிஸ்டர். ஆகவே எவ்வளவு ஸ்தாபனங்கள் வேண்டுமானாலும் இருக்கட்டும், எவ்வளோ பெரிய காரியங்கள் வேண்டுமானாலும் இருக்கட்டும் பிரதர் சிஸ்டர், ஆனால் கடைசியில் நிலைத்திருப்பது தேவனுடைய வார்த்தை தான். வானம் பூமி ஒழிந்தாலும் தேவனுடைய வார்த்தை ஒருபோதும் ஒழியாது. தேவனுடைய வார்த்தை ஒருபோதும் ஒழியாது. அது உறுப்பாகிலும் சரி, அதை மாற்றவே முடியாது பிரதர் சிஸ்டர். அதனால தான் நம்ம விசுவாசிக்கிற இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் மாறாதவர். தேவன் வழிநடத்துகிற பிரகாரம் நான் பேசுகிறேன். நல்லா கவனிங்க. அங்கே மறுரூப மலையில் பேதுரு, யாக்கோப்பு, யோவான் 3 பேரும் போனாங்க. போயிட்டு மறுரூப மலையில் இயேசுவானவர் மறுரூபமான பொழுது எலியாவும் மோசே அவரோடு பேசுபவர்களாய் காணப்பட்டார்கள். அந்த கார்னல் மைண்ட், மாம்ச சிந்த பாருங்க, உடனே ஒரு புது மார்க்கத்தை ஆரம்பிக்க முயற்சி பண்ணாங்க. ஆண்டவரே, உமக்கு ஒரு கூடாரம், மோசேக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு கூடாரம் போட்டுடலாம். கவனிக்கிறீர்களா? ஒரு புது மார்க்கத்தை ஆரம்பிக்க அவங்க முயற்சி பண்ணாங்க. பாருங்க, அவர்கள் வெளிப்பாடு இல்லாத பொழுது அவங்க அப்படி செய்தாங்க. இந்த தாத்தன் கோரா வனாந்திரத்தில் ஒரு புது மார்க்கத்தை உண்டு பண்ண முயற்சித்தார்கள். புது வழியை உருவாக்க முயற்சித்தார்கள். ஆனால் கொஞ்ச நேரத்தில் அவளுக்கு முன்பாக இயேசுவானவர் மறுரூபமாகி முடிந்த பிற்பாடு வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி அவர் சொன்னார், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் நான் பிரியமாயிருக்கிறேன் என்று ஒரு சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். பிரதர் சிஸ்டர், சத்தத்தை கேட்ட பொழுது அவர்கள் அதிலிருந்து கீழே விழுந்து சத்தம் கேட்டு முடிஞ்ச பிறகு எழுந்து பார்த்தா மோசேவும் இல்லை, அங்கே எலியாவும் இல்லை. யார் மட்டும் தான் அங்கே இருந்தது? வார்த்தையானவர் மட்டும்தான் அவர் இருந்தார் அங்கே. ஆகவே அந்த வார்த்தை குறித்து தேவனான சாட்சி கொடுத்தார், இவனுடைய நேசகுமாரன், வார்த்தை என்னுடைய வார்த்தையில் நான் பிரியமாக இருக்கிறேன். ஆகவே இன்றைக்கும் தேவன் மாறாதவராக இருக்கிறார். ஆமென். அவர் வார்த்தையிலே பிரியமாக இருக்கிறவராக இருக்கிறார். அவருடைய வார்த்தையில் அவர் பிரியமாக இருக்கிறார் சிஸ்டர். ஆகவே அவருடைய வார்த்தைக்கான இடத்திலே பாருங்க, in the steed of word, வார்த்தைக்கான இடத்திலே நீங்கள் வேறு எதையுமே வைக்க முடியாது. நீங்கள் வேறு எதையும் வைத்து தேவனை பிரியப்படுத்த முடியாது. தேவனை பிரியப்படுத்துவது விசுவாசம், வார்த்தையின் மேல் உள்ள விசுவாசம், அவருடைய வார்த்தையின் மேல் உள்ள விசுவாசம். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்று மாறாதவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவர் சிஸ்டர், எதுவே என்னோடு இருக்கிறீர்கள். there he stood, he was the word. அங்கே தனித்து நின்றவர் ஒருவர் மாத்திரமே அவர் வார்த்தையாக இருந்தார், கர்த்தராகிய இயேசுவானவர். வேறு யாருமே அங்கே கிடையாது. see what the word says for that age and what's God anointing it and go with it, that's all. பாருங்க, இந்த காலத்தை குறித்து பேசப்படுகிறதான வார்த்தை என்னவோ பாருங்க, கவுனிங்க, தேவன் அதை அபிஷேகிப்பார். எல்லாத்தையும் அல்ல, காலத்துக்கேற்ற வார்த்தை எதுவோ தேவன் அதை அபிஷேகிப்பார். அதை கவனிங்க, அது பிடித்து கொண்டு அதனோட செல்லுங்க. அந்த மணி நேரத்தின் செய்தியால நீங்க அபிஷேகிக்கப்படுங்க. உங்களுடைய அபிஷேகத்தை இந்த மணி நேரத்தின் செய்தியிலிருந்து பெற்றுக்கொள்ளுங்க. அப்பொழுது தேவனோடு நீங்கள் ஒருமனப்பட்டு நடக்க முடியும். கவனிக்கிறீர்களா? நீங்க அபிஷேகிக்கப்பட வேண்டும் பிரதர் சிஸ்டர். நீங்கள் அபிஷேகிக்கப்படும் பொழுது தான் தேவனுக்காக எதை வேண்டுமானாலும் துச்சமாக நீங்கள் இழக்க முடியும், நீங்கள் விட்டுவிட முடியும், நீங்கள் வேறு பிரிந்து வர முடியும், தேவனை பிரியப்படுத்த முடியும், பிதாவின் சித்தத்தை செய்ய முடியும். நீங்கள் அபிஷேகிக்கப்படாத வரைக்கும் நிச்சயமாக நீங்கள் அதை செய்ய முடியாது சிஸ்டர். தேவனுடைய அபிஷேகம் நமக்கு தேவையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவன் வரதவராக இருக்கிறார். ஆகவே and now we become anointed with that same spirit, anointed Messiah of the last day to shine from the resurrection of Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினுடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால், அதே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆவியினாலே நீங்கள் அபிஷேகிக்கப்பட்டிருக்கிறீர்கள். இந்த மணி நேரத்தின் மேசியாக்களே, இஸ் தட் ரைட்? நாம் இந்த மணி நேரத்தின் மேசியாவாக இருக்கிறோம். நீ அவருடைய வார்த்தையினால் முழுமையாய் அபிஷேகிக்கப்பட்டிருப்பாயானால், இந்த மணி நேரத்தின் மீட்பின் செய்தினால் அபிஷேகிக்கப்பட்டிருப்பாயானால், நீ இந்த மணி நேரத்தின் மேசியாவாக இருக்கிறார். அல்லேலூயா. கவனிங்க, அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை பிரகாசிக்க செய்வதற்காக தேவன் உங்கள் ஒவ்வொருவரை அபிஷேகித்திருக்கிறார். அக்கிரமங்களிலிருந்து நம்மை உயிர்ப்பித்தார். அல்லேலூயா. பாவங்களிலிருந்து நம்மை உயிர்ப்பித்தார். ஆமென். உயிர்ப்பிக்கிறதான உயிர்ப்பிப்பின் அச்சாரத்தை, உயிர்த்தெழுதலின் அச்சாரத்தை நாம் நமக்குள்ளாக பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. Sister, to show that he is not dead but in the form of the Holy Ghost, he is in his people. அவர் மரித்த தேவன் அல்ல, ஆனால் அவருடைய ஜனங்களுக்குள்ளாக உயிரோடு இருக்கிற தேவன் என்பதற்கான அத்தாட்சியாக, அச்சாரமாக தேவன் உங்களை நிறுத்தியிருக்கிறார். அவருடைய ஆவியை உங்களுக்குள்ளாக கொடுத்து உங்களை மேசியாவாக அவர் நிறுத்தியிருக்கிறார். ஆமென்.
அதே அடையாளங்கள், அதே கிரியைகள் அவருடைய குமாரனின் குமாரியும் அது தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. They are becoming one for the wedding supper. கல்யாண விருந்துக்காக அவர்கள் இருவரும் ஒன்றாகி கொண்டிருக்கிறார்கள். Amen. எல்லோரும் நேசிக்கிறீர்கள் சிஸ்டர், தேவன் வளர்ந்தவராக இருக்கிறார். ஆகவே அந்த அபிஷேகம் உங்களில் தங்கியிருக்கும் பொழுது அவர் சொன்னார், யோவான் 15:7 நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு அருளப்படும் என்றார். யோவான் 15:7 அவர் அப்படியே சொன்னார், நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்றார். இஸ் தட் ரைட்? அந்த அபிஷேகம் உங்களில் தங்கியிருக்கும் பொழுது ஒரு தவறான எண்ணமுடையவர்களாக அந்த வசனத்தை நீங்கள் கையில் எடுக்க மாட்டீங்க. இஸ் தட் ரைட்? நீங்கள் பாருங்கள், நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களும் நிலைத்திருந்தால் அவர் சொன்னார். மார்க் 11:24 வாசிப்போம். மார்க் 11:24 வாசிப்போம். அதனால் நீங்கள் மார்க் 11:24 ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவளை வேண்டுவீர்களோ அவளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். இதுக்கும் மேலான இன்னொரு காரியம் பாருங்க. யோவான் சுவிசேஷம் 14:12 யோவான் 14:12 வாசிப்போம். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். ஆமென். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன் என்றார். அது மாத்திரமல்ல, அவர் சொன்னார், அவர் உங்களுக்குள்ளாக வந்த பிற்பாடு, அந்த மேசியாவானவர் உங்களுக்குள்ளாக வந்த பிற்பாடு, பரிசுத்தாவியானவர் உங்களுக்குள்ளாக வந்த பிற்பாடு சொல்லும் பொழுது நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது எவைகளை வேண்டுவீர்களோ அவளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். பரிசுத்தாவியானவர் உங்களுக்குள்ளாக வந்த பிற்பாடு, நீங்கள் அபிஷேகிக்கப்பட்ட பிற்பாடு, கவனிக்கிறீர்களா? மோசே அபிஷேகிக்கப்பட்ட பிற்பாடு, யோசுவா அபிஷேகிக்கப்பட்ட பிற்பாடு, ஆனால் சூரியனை பார்த்து நில் என்றான். சூரியன் நின்றது. காரணம் இல்லாமல் காரியம் இல்லாமல் யோசுவா அதை சொல்லலை இல்லையா? பாருங்க, அந்த காரியத்தை செய்யும்படிக்கு அவன் அபிஷேகிக்கப்பட்டிருந்தான். ஏன் அந்த காரியத்தை செய்யணும், எதற்காக அந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்பதற்கு அபிஷேகத்தை யோசுவா உடையவனாய் இருந்தான். ஆகவே யோசுவா சொன்னார், கடுகளவு விசுவாசத்துடையவனாய் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போய் என்று சொல்லும் பொழுது அவன் சொன்னபடி ஆகும் என்றார் இல்லையா? அப்போது மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போன்ட்டு சும்மா அப்படியே விளையாடினே சொன்னால் அது நடக்காது இல்லையா? இல்லை ரொம்ப 40 நாள் ஃபாஸ்டிங் என்று சொன்னால் அது நடக்காது. கவனிக்கிறீர்களா? இல்லை நம்ம சீரியஸாக ஜெபம் ஏறெடுத்து அதை பண்ணி இதை பண்ணிலாம் இப்போ சொன்னால் அது நடக்காது. பாருங்கள், தீர்க்க சொல்லும் பொழுது எப்போ அந்த வசனத்தை நம்ம உபயோகிப்போம்? தேவனுடைய வார்த்தை தான் அது. பாருங்க, தேவனுடைய வார்த்தையை நம்ம அவமாக்க மாட்டோம், தேவனுடைய வார்த்தைக்கு எஃபெக்ட் இல்லாமல் பண்ண மாட்டோம். சொல்லி பார்த்துட்டு இன்னும் நான் இந்த வார்த்தையை சொன்னேன், இந்த மழை பெயர்ந்து என்ன பண்ணல சமுத்திரத்தில். நிறைய அவிசுவாசம் அப்படி தானே கேட்குறாங்க, வியாதியஸ்தனை ஏன் நீ சுஸ்தமாக்க மாட்டேற, மருத்துவனை ஏன் உயிரோடு எழுப்ப மாட்டேற, இப்படி தான் அது. இதே விதமான காரியங்கள் தான் அவைகள் எல்லாம். நல்லா கவனிங்க, சும்மா அது தேவனுடைய வார்த்தையே இருக்கிறது இல்லையா? மலையை பார்த்து பெயர்த்து சமுத்திரத்தை தள்ளுண்டு போ என்று நீ சொல்வதற்கு முன்பாக அதை செய்வதற்கான அபிஷேகத்தை நீ பெற்றிருக்க வேண்டும், அதற்கான நோக்கத்தை உடையவனாக இருக்க வேண்டும். அது அத்தகையதான நோக்கத்தினாலே தேவனாலே நீ அபிஷேகிக்கப்பட்டிருக்க வேண்டும். அதுக்கப்புறம் அது சம்பவிக்கும். இஸ் தட் ரைட்?
தீர்க்க சொல்லும் பொழுது if something in you that you are anointed for that job and you will know that it's the will of God to do it and will say it, it's going to happen. Is that right? அது தேவனுடைய சித்தம் என்பதை நீ அறிந்திருக்க வேண்டும். தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக தேவன் உன்னை அழைத்திருக்கிறார் என்பதை நீ புரிந்து கொண்டு தேவனால அந்த காரியத்தை செய்யும்படிக்கு நீ அபிஷேகிக்கப்பட்டிருக்க வேண்டும். Is that right? ஆகவே நம்ம ஜெபம் பண்ணும்பொழுது கூட பிரதர் சிஸ்டர் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நீங்கள் ஜெபம் பண்ணும்பொழுது எவ்வளோ வேண்டுவீர்களோ அவளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிகளை சொல்லும் பொழுது எதை கேட்டாலும் தேவன் தந்துடுவாரா? அப்படி கிடையாது. எதுக்காக வேணாலும் ஜெபம் பண்ணிடலாமா? அப்படி கிடையாது. இஸ் தட் ரைட்? பாருங்க, யோசுவா சும்மா போய் சொல்ல பாருங்க, யோசுவா சூரியனை நில்லுன்னு தான் சொன்னார், சந்திரன் நில்லுன்னு தான் சொன்னார், வேற எந்த காரியத்தை குறித்து அவர் பேசல. இஸ் தட் ரைட்? எதிரிகளே விழுந்து போங்க அப்பெல்லாம் அவர் எதுவுமே பேசல. ஆகவே அதனால தான் தீர்க்க சொல்ற பிரதர் சிஸ்டர், இஃப் சம்திங் இன் யூ, உங்களில் இருக்கத்தான் ஏதோ ஒன்று, தேவனுடைய வழிநடத்தும் தன்மை, த லீடிங் ஆஃப் த ஹோலி கோஸ்ட், உங்களில் இருக்கத்தான பரிசுத்தாவின் வழிநடத்துதல், அந்த காரியத்தை செய்யும்படிக்கு உங்களை அபிஷேகித்திருக்குமானால், தேவனுடைய சித்தத்தை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்களானால், புரிந்து கொண்டவர்களாக, தேவனுடைய சித்தத்தை புரிந்து கொண்டவர்களாக, அபிஷேகிக்கப்பட்டவர்களாக நீங்கள் அதை பேசும் பொழுது இட்ஸ் காட் டு ஹேப்பன், அப்பொழுது அது சம்பவிக்கும். இஸ் தட் ரைட்? அப்போ அது வரைக்கும் என்ன பண்ணுறது? நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிடம் நிலைத்திருந்தால், பாருங்க, மோசே தேவனுடைய சமூகத்தில் நிலைத்திருந்தான், அந்த அக்கினி சம்பத்திற்கு முன்பு நிலைத்திருந்தான். இஸ் தட் ரைட்? தேவனே என்னை எதற்காக அழைத்தீர்? என்னை அழைத்ததின் நோக்கம் என்ன? எதற்காக என்னை கொண்டு வந்தீர்? 20 லட்சம் பேரை சும்மா விடுதலையாக்குறது சாதாரண விஷயம் கிடையாது. பார்வனுக்கு முன்பாக போய் நிற்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதே விதமாக இந்த சாத்தானின் ஏதனில் இருந்து கொண்டு பரலோகத்தில் இருக்கத்தான பிதாவை போல பூர்ண சர்க்குணர் ஆக வேண்டும் என்றால் சாதாரண விஷயம் கிடையாது. சிஸ்டர், you have got to be anointed with this message of the last time. இந்த கடைசி நேரத்தின் காலத்தின் செய்தியினாலே நீ அபிஷேகிக்கப்பட்டிருக்க வேண்டும். அது மட்டுமே தேவனுடைய வார்த்தைக்கு நீ முற்றிலுமாய் கீழ்ப்படிய வேண்டும். இந்த செய்திக்கு நீ கீழ்ப்படிய வேண்டும். தேவன் மாறாதவராக இருக்கிற சிஸ்டர், ஆகவே நீங்கள் நிலைத்திருந்தால் அப்பொழுது நீங்கள் கேட்டுக்கொள்வது எது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும். இஸ் தட் ரைட்? நல்ல கவனிங்க, நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும். அழைக்கப்பட்ட நிலைமையில் இருப்பதல்ல, அழைக்கப்பட்ட பிற்பாடு நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும். திகிசான சொல்லும்போது மார்ட்டின் லூதர், தேவன் மார்ட்டின் லூதருக்கு ஒரு மகத்தான எழுப்புதலை கொடுத்து அவர் வெளியே கொண்டு வந்தார். இஸ் தட் ரைட்? கத்தோலிக்க மார்க்கத்திலிருந்து லூதர் வெளியே வந்தாங்க. லூதர் வெளியே வரும்போது எப்பேற்பட்ட ஒரு எழுப்புதல் உண்டாயிருந்திருக்கும் இல்லையா? ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு அவங்க வெளியே வந்தாங்க. கேத்தலிக்கிசம் பாருங்க, வெளியே வரும்போது அப்பேற்பட்ட ஒரு எழுப்புதல் இந்த மார்ட்டின் லூதருக்குள்ளாக இருந்தது. துவக்கத்தில் இருந்த எழுப்புதல் கடைசியில் என்னாச்சு தெரியுமா? என்னாச்சு? அவர் லுத்தரன் ஸ்தாபனத்தை உருவாக்கிட்டாங்க. இஸ் தட் ரைட்? அப்போ துவக்கத்தில் இருந்த எழுப்புதல் கடைசியில் போக போக அப்படியே கரைஞ்சி போயிடுச்சு. நல்லா கவனிங்க, தீர்க்க சொல்லும் பொழுது it wasn't so much of a mystery that Martin Luther could protest the Catholic Church and get by with it. கத்தோலிக்க சபையை எதிர்த்துன்னு ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு வெளியே வந்ததில் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அது பெரிய விஷயம் கிடையாது. But to hold his head above all the fanaticism that followed his revival, அவர் வெளியே வந்த பிற்பாடு மதவெறி, மார்க்கவெறி, ஃபேனடிசிசம், இஸ் தட் ரைட்? அவரை சூழ இருந்தவர்களுடைய அவருடைய கருத்துக்கள், கோட்பாடு, கொள்கையை ஏற்படுத்தும்படிக்கு அவரை சூழ்ந்த அந்த சூழ்நிலைக்கு தன்னுடைய சிந்தையை காத்துக்கொள்வது ரொம்ப முக்கியம். அவர் கவனிங்க சிஸ்டர். ஆகவே நான் வெளியே வந்துட்டேன், மெசேஜை ஏற்றுக்கொண்டேன், வேதத்தை வாசிக்க ஆரம்பிச்சிட்டேன், செய்தியை வாசிக்க ஆரம்பிச்சிட்டேன். பெரிய காரியம் கிடையாது. இஸ் தட் ரைட்? செய்தியை வாசிக்க வச்சார் பார்த்தீங்களா பரிசுத்தாவியானவர் உங்களுக்குள்ள இருந்து ஒரு எழுப்புதலை கொண்டு வந்தார் பார்த்தீங்களா? உங்களை வேதத்தை வாசிக்கும்படியான ஒரு எழுப்புதலை கொடுத்தார் பார்த்தீங்களா? அந்த எழுப்புதல் நீங்கள் தொடர்ந்து நிலைநிற்க வேண்டும். லூதர் அது பண்ணல, அது வெளியே வந்துட்டார்.
அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாரு, சூழ்ந்தவங்க பேச்செல்லாம் கேட்டு அப்படியே அந்த சபையை அப்படியே அப்படியே ஒன்றாக வைக்கிறதுக்காக, அவங்கள ஒன்றுபடுத்தி வைப்பதற்காக கோட்பாடுகள் எழுத ஆரம்பிச்சிட்டார், கொள்கைகளை எழுத ஆரம்பிச்சிட்டார், ஒரு ஸ்தாபனத்தை அவர் உருவாக்கிட்டார். கவனிக்கிறீங்க நினைக்கிறேன் சிஸ்டர். ஆகவே இட்ஸ் நாட் அ கிரேட் மிஸ்ட்ரி டு ப்ரொடெஸ்ட் த கேத்தலிக் சர்ச். கத்தோலிக்க சபையை எப்படி எதிர்த்தா அதெல்லாம் ஒரு பெரிய ரகசியம், அது ஒரு பெரிய காரியமே கிடையாது. பட் டு ஹோல்ட் ஹிஸ் ஹெட் அபவ் ஆல் ஃபேனட்டிசிசம், தன்னுடைய சிந்தையை காத்துக்கொள்வது, நீ பெற்ற எழுப்புதலுக்கு பிற்பாடு உன் சிந்தையை காத்துக்கொள்வது மிக முக்கியமான காரியம் பிரதர் சிஸ்டர். என்னோட இருக்கிறீர்களா? நாம் நிலைத்திருக்க வேண்டும், உடைய அழைப்பிலே நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும் பிரதர் சிஸ்டர். ஆகவே ஜஸ்ட் ஸ்டே அபைட் இன் யுவர் காலிங், உடைய அழைப்பிலே நீ அப்படியாய் நிலைத்திரு. தேவன் என்னவாய் அழைத்தாரோ உன்னுடைய அழைப்பிலே நிலைத்திரு. இஃப் he gives you a job out there as a farmer, farm good. God bless you at it and pay your tithes and whatever it is you're offering to help the ministry to go on. தேவன் உன்னை விவசாயியை அழைத்திருப்பாரானால் நல்ல விவசாயம் பண்ணு. இஸ் தட் ரைட்? விவசாயம் பண்ணி உன் விவசாயத்தில் நீ உன்னுடைய கையின் பிரயாசத்தை, உன் கையின் பிரயாசம் என்னவா அதற்குண்டான தசமபாகத்தை நீ செலுத்து, காணிக்கையை செலுத்து, ஊழியத்தை தாங்குவதற்காக. இஸ் தட் ரைட்? abide in your stay, abide in your calling, stay in your calling. தேவன் என்ன எதற்காக அழைத்தார், உடைய அழைப்பிலே நிலைத்திரு. விவசாயியா நிலைத்திரு பிரதர் சிஸ்டர். அது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. தேவசனம் சொல்லப்படுது அடுத்தது பாருங்க. if he made a mechanic out of you, he's blessed you in that work, stay with it. ஒரு மெக்கானிக்கா தேவன் அழைச்சிருப்பாரானால், அந்த மெக்கானிக் உத்தியோகத்தில் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரானால், இஸ் தட் ரைட்? ஸ்டே வித் இட், அபைட் இன் யுவர் காலிங். இந்த மெக்கானிக் உத்தியோகத்தில் தேவனை ஆஸ்வதிக்கும் போது அந்த மெக்கானிக் உத்தியோகத்தில் நீ தரித்திரு. வேற எதையும் பார்த்து நீ மாய்மாலக்காரனாக முயற்சிக்காத, உன்னை நீயே மாற்றிக்க முயற்சிக்காத, உன்னை டியூப்ளிகேட் பண்ணிக்காத. ஸ்டே ஒரிஜினல், பி ஒரிஜினல். உன் அழைப்பில் நிலைத்திரு. தேவனை அதை ஆசீர்வதிக்கும் பொழுது அண்ட் தேங்க் ஹிம் ஃபார் இட், அந்த உத்தியோகத்திற்காக தேவனுக்கு நன்றி செலுத்து. ஒரு மெக்கானிக் உத்தியோகத்திற்காக, ஒரு விவசாய உத்தியோகத்திற்காக தேவனுக்கு நன்றி செலுத்து. யூ ஜஸ்ட் அபைட் வேர் காட் கால்ஸ் யூ. உன்னை தேவன் எங்கே அழைக்கிறாரோ, என்னவாய் அழைத்தாரோ அந்த அழைப்பில் நீ தரித்திரு. நிறைய பேர் அதுக்கு தரித்திருக்கிறது கிடையாது. முதல்ல நீங்கள் நன்றி செலுத்தணும் பிரதர் சிஸ்டர். யூ ஹேவ் டு தேங்க் ஹிம். இது மட்டும் தேவனை அழைத்தாரே, இது மட்டும் தேவனுக்கு இந்த காரியத்தை செய்தாரே, நீ அவருக்கு நன்றியுள்ளவனாக இருக்க வேண்டும். தேவன் முதல்ல உனக்கு என்ன கொடுத்தாரோ அதுக்கு நன்றி செலுத்து. அப்புறம்லாம் இல்லாததுக்கெல்லாம் அதுக்கப்புறம் நீ அதுக்கு யோசிக்கலாம், அதுக்கப்புறம் நீ கேட்கலாம். முதல்ல தேவன் உனக்கு என்ன கொடுத்தாரோ அது நீ கண்ணை திறந்து பார். தேவன் எண்ணி முடியாத அதிசயங்களை, மறந்து முடியாத அற்புதங்களை நம்முடைய ஜீவியத்தில் அவர் செய்திருக்கிறார். இஸ் தட் ரைட்? இனிமேல் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். முதல்ல செய்ததெல்லாம் எண்ணிப்பார். தேவன் என்ன கொடுத்தார் செய்தார். அந்த அழைப்பில் உறுதியை தரித்திருப்பது சிஸ்டர். வாட் we need today is the word of God anointed for this age that will bring forth the power of the Holy Ghost again. மறுபடியும் பரிசுத்தாவின் வல்லமையை இந்த கடைசி காலத்தில் கொண்டு வருவதற்கான அபிஷேகத்தை நீயும் நான் பெற்றிருக்க வேண்டும். மல்கியா 4:5-6 நோக்கம் என்ன? பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும், பிள்ளைகளுடைய இருதயத்தை நம்முடைய பிதாக்களாகிய ஆதி அப்போஸ்தலருடைய விசுவாசத்துக்கு திருப்புவதே மல்கியா 4:5-6 4வது எலியாவின் ஊழியம். ஹல்லேலூயா பிரதர் சிஸ்டர். அந்த அப்போஸ்டலிக் ஃபெய்த்தை, அந்த அப்போஸ்தல விசுவாசத்தை கொண்டு வருவதற்காக நீ அபிஷேகிக்கப்பட்டிருக்க வேண்டும். நீ அபிஷேகிக்கப்படாத அந்த விசுவாசத்தை நீ கொண்டு வர முடியாது, அந்த கிரியைகளை கொண்டு வர முடியாது. பரிசுத்த ஆவியின் நடவடிக்கைகளின் தொடர்ச்சியாக இது இருக்க முடியாது. அதன் தொடர்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் சிஸ்டர், யூ ஹாவ் டு பி அனாயிண்டட் வித் திஸ் வேர்ட். இந்த தேவனுடைய வார்த்தையை அபிஷேகிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவன் உன்னை அழைத்திருந்தா, தேவன் உன்னை அபிஷேகித்திருந்தா அந்த காரியத்திலிருந்து உன்னை யாருமே வேறு பிரிக்கவே முடியாது. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க சிஸ்டர்? எத்தனை பேர் நீங்கள் விசுவாசிக்கிறீங்க அப்போஸ்தலருடைய விசுவாசத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக தேவன் என்னை அழைத்தார்னு? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க சிஸ்டர்? பிதாக்குடைய இருதயம் என்னிலே திருப்பப்பட வேண்டும் என்று எத்தனை பேர் அந்த அழைப்பை நீங்கள் முதல்ல விசுவாசிக்கிறீங்க? உங்கள் அழைப்பு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அதை நீங்கள் என்னைக்காச்சும் உணர்ந்திருக்கிறீர்களா?
சிஸ்டர், முதல்ல நீங்கள் அழைப்பை உணர்ந்திருப்பீர்களானால் அடுத்தபடியே நீங்கள் அபிஷேகிக்கப்பட வேண்டும். ஓ, தேவன் இதற்காக நீ அழைத்திருக்கிறார், அதுக்காக நீ நிற்கணும், நீ அபிஷேகிக்கப்பட வேண்டும் பிரதர் சிஸ்டர். அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகளின் தொடர்ச்சி உனக்குள் இருக்க வேண்டும் என்றால், உன் மூலமாக இதை தொடர வேண்டும் என்றால் நீ முதல்ல அபிஷேகிக்கப்பட்டிருக்க வேண்டும். நீ தேவனால் அழைக்கப்பட்டிருப்பாயானால், நீ தேவனால் அபிஷேகிக்கப்பட்டிருப்பாயானால் இந்த அபிஷேகத்திலிருந்து நீ வேற எங்கேயுமே ட்ராக் மாறி போக மாட்டேன். ஒத்துக்கிறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? கண்டிப்பாக நீ மாறவே முடியாது பிரதர் சிஸ்டர். நல்லா கவனிங்க. இருண்ட காலத்தில் தேவன் காலையின் ஆவியை அவர்களுக்கு கொடுத்திருந்தார். கவனிக்கிறீங்களா? காலையின் ஆவியை அவர்கள் பெற்றிருந்த பொழுது பாருங்க, தங்களுடைய சாட்சியை ஜீவனை கொடுத்து அவர்கள் முத்தரித்தார்கள். ரோமர்கள் எழுப்பினாங்க, என்னடா நீங்க சும்மா ஏசு ஏசுன்னு பேசினிருக்கிறீங்க, கத்தோலிக்க மார்க்கத்தை ஏற்றுக்கோங்கடா, நிசே கவுன்சில வாங்கடா. அவங்களை கட்டாயப்படுத்தின பொழுது நீங்க பாருங்க, அந்த இருண்ட காலத்தில் இருந்த பரிசுத்தவான்கள், அசலான வார்த்தையை விசுவாசித்தவர்கள் அவர்கள் என்ன செய்தார்கள்? காலையின் ஆவியினால் அபிஷேகிக்கப்பட்டிருந்தார்கள். இஸ் தட் ரைட்? அந்த அபிஷேகம் என்ன செய்தது? போய் அவங்க முன்னாடி நின்னாங்க, விசுவாசித்த வார்த்தையை தான் விசுவாசிப்போம், இல்லைன்னா உனக்கு என்ன வேணும், என் தலை தானே எடுத்துக்கோடா. இஸ் தட் ரைட்? எப்பேற்பட்ட அபிஷேகம் அது! அல்லேலூயா! அந்த அபிஷேகம் அவர்கள் தங்கி இருக்கிற வரைக்கும் அவளை யாருமே ஒன்றுமே பண்ணல. வேக வேகமாக வந்தாங்க, கடகடன் தலையை கொடுத்தாங்க. அது என்னவோ சிறைச்சாலையோ தண்டனையோ என்னவோ, தேவனுடைய அபிஷேகம் அவர்கள் தங்கியிருக்கிற வரைக்கும் ரோமரால் ஒன்றுமே பண்ண முடியல. தங்கள் ஜீவனை ஒப்பு கொடுத்துட்டு போய் பரிசவான சேர்ந்தாங்க அவங்க. இஸ் தட் ரைட்? கவனிக்கிறீங்களா சிஸ்டர்? அப்போ அதே விதமான அபிஷேகம் முன்னில் இந்த காலத்தின் கழுகின் அபிஷேகம் முன்னில் இருக்குமானால், அல்லேலூயா, எல்லா உலக காரியத்திலிருந்து பறக்கத்தக்கதான அந்த கழுகின் அபிஷேகம் முன்னில் இருக்குமானால் நீ பறக்க போவதிலிருந்து தடுக்க போவது யார் பிரதர் சிஸ்டர்? நீ போதுமான அளவுக்கு அபிஷேகிக்கப்பட்டிருக்க வேண்டும். இஸ் தட் ரைட்? அல்லேலூயா! கழுகி நாவினால் நீ அபிஷேகிக்கப்பட்டிருக்கும் பொழுது அந்த அபிஷேகம் உனக்கு போதிக்கும். இந்த இடத்துல எப்படி நிற்கணும் எனக்கு தெரியல, நீ பேதையா இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது, அந்த அபிஷேகம் உனக்கு போதிக்கும். அது சரியா தவறா? இஸ் தட் ரைட்? அந்த இந்த செய்தியை நீ ஏற்றுக்கொண்டு உண்மையாகவே நீ அதை விசுவாசிக்கும் பொழுது, அந்த இந்த செய்தியின் சமூகத்தில் அந்த பிரசனத்தில் நிற்கும் பொழுது, அல்லேலூயா, அந்த பிரசனத்தில் அபிஷேகிக்கப்படும் பொழுது, அந்த செய்தியால் நீ தொடப்படும் பொழுது, இந்த செய்தி உனக்குள்ளாக வரும் பொழுது, தேவனுடைய வார்த்தை உனக்குள்ளாக வரும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் உனக்குள் இருக்கும் பொழுது, அதுதான் அபிஷேகம் பிரதர் சிஸ்டர். இஸ் தட் ரைட்? அப்படி அந்த அபிஷேகத்தை நீ பெற்றிருக்கும் பொழுது பிரதர் சிஸ்டர், அந்த அபிஷேகமே உனக்கு போதிக்கும் எது சரி, எது தவறு, எது செய்யணும், எது செய்யக்கூடாது. அல்லேலூயா! தேவன் மாறாதவராக இருக்கிறார். மறுபடியும் அந்த வசனங்களை வாசித்து முடிக்க விரும்புகிறேன். பிள்ளைகளே, இது கடைசி காலமாக இருக்கிறது. 1 யோவான் 2:18, அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார்கள், அதனாலே இது கடைசி காலம் என்று அறிகிறோம். அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள், ஆகிலும் அவர்கள் நம்முடையவர்களாய் இருக்கவில்லை. நம்முடையவர்களாய் இருந்தார்களானால் நம்முடனே நிலைத்திருப்பார்களே. எல்லாரும் நம்முடையவர்கள் அல்லவென்று வெளியாகும்படிக்கு பிரிந்து போனார்கள். இஸ் தட் ரைட்? இப்போ கவனிங்க, நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். ஆமென். அல்லேலூயா! நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். அப்ப நீ சகலத்தையும் அறிந்து கொள்ள வேண்டுமா? முதல்ல நீ அபிஷேகிக்கப்பட வேண்டும். இஸ் தட் ரைட்? தேவனுடைய சமூகத்தில் நிலைத்திருக்க வேண்டும், தேவனுடைய வார்த்தையில் நிலைத்திருக்க வேண்டும், செய்தியில் நிலைத்திருக்க வேண்டும். சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். சத்தியத்தை நீங்கள் அறியாததினால் அல்ல, நீங்கள் சத்தியத்தை அறிந்திருக்கிறதினாலும் சத்தியத்தினால் ஒரு பொய்யும் உண்டாயிராது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறதினாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். 27ஆம் வசனம், நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம். அல்லேலூயா! இந்த கடைசி காலத்தின் செய்தி ஒரு அபிஷேகத்தை சபைக்கு தருகிறதா? இஸ் தட் ரைட்? நம்ம ஒரு சாதாரண ஒரு நாமினல் பிலீவரை நம்ம கடைசி வரைக்கும் இருக்க முடியாது பிரதர் சிஸ்டர். யூ ஆர் காட் டு பி அனாயிண்டட். நீங்கள் அபிஷேகிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா! தீங்கு நாளில் அவைகளை எதிர்த்து நிற்கவும், தீமையை எதிர்த்து நிற்கவும், வார்த்தைக்கு புறமானது எதிர்த்து நிற்கவும் யூ ஹாவ் டு பி அனாயிண்டட். நீங்கள் அபிஷேகிக்கப்பட வேண்டும் பிரதர் சிஸ்டர். நீங்கள் அவரால் பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் எந்த அபிஷேகம்? தேவனுடைய வார்த்தையின் அபிஷேகம், பரிசுத்தாவின் அபிஷேகம். இந்த மணி நேரத்தின் செய்தி உங்களுக்குள்ளாய் வாசமாக இருக்கும் பொழுது அந்த கழுகின் அபிஷேகம். இஸ் தட் ரைட்? இந்த கழுகின் ஆவி
அதனால் நீங்கள் அபிஷேகிக்கப்பட்டிருக்கும் பொழுது அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாக இருக்கிறது, பொய் அல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே. இஸ் தட் ரைட்? பாருங்க, அவர்கள் உங்களுக்கு போதித்தபடியேன்னு இல்லை, அவன் உங்களுக்கு போதித்தபடியே, அவள் போதித்தபடியேன்னு இல்லை. இஸ் தட் ரைட்? அது உங்களுக்கு போதித்தபடியே. எது? அந்த அபிஷேகம், பறக்கும் கழுகின் அபிஷேகம். இஸ் தட் ரைட்? பரிசுத்தாவின் அபிஷேகம், அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. அல்லேலூயா. எத்தனை பேர்கள் நிலைத்திருக்க விரும்புகிறீர்கள்? டோன்ட் கிவ் அப் பிரதர் சிஸ்டர், டோன்ட் காம்ப்ரமைஸ் யுவர் செல்ஸ். சமரசம் செய்து கொள்ளாதீங்க. சமரசம் செய்து கொள்வதற்காக தேவன் நம்மை அழைக்கவில்லை. அந்த பழைய தாடி வைத்த கிழவன் எலியா தன்னை எசபேலோடு சமரசம் செய்து கொள்ளவே இல்லை. அல்லேலூயா. தானியேல் தன்னை அந்த போஜன பதார்த்தங்களினாலே, ராஜாவின் ராஜபோக பதார்த்தங்களினாலே தன்னை தீட்டுப்படுத்திக் கொள்ளவில்லை அந்த எபிரேய புருஷர்கள். அல்லேலூயா. பாருங்க, தேவனுடைய அபிஷேகம் அவர்கள் மீது தங்கி இருந்தது. வாட் அபவுட் யுவர் செல்ஸ் பிரதர் சிஸ்டர்ஸ்? இந்த கடைசி காலத்தில் உங்களை குறித்து என்ன? மேபி இந்த செய்தியுடைய பொருளை நீங்கள் நல்லா ஆழமாக புரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். பி அனாயிண்டட் வித் வேர்ட் ஆஃப் காட். தேவனுடைய வார்த்தையினால் அபிஷேகிக்கப்பட்டிருங்க. பறக்கும் கழுகின் ஆவினால் அபிஷேகிக்கப்பட்டிருங்க. அந்த அபிஷேகம் உங்களுக்கு போதிக்கும். எங்கே என்ன பேசணும், எப்படி ஜீவிக்கணும், எப்படி தீமை எதிர்த்து நிற்க வேண்டும். அல்லேலூயா. எப்படி தேவனுடைய வார்த்தையை பிரகாசிக்க வேண்டும், எப்படி இந்த மணி நேரத்தின் செய்தியை பிரகாசிக்க வேண்டும், மனுஷருக்கு முன்பாக எப்படியா நம்ம வெளிச்சமாக ஜீவிக்க வேண்டும். அந்த அபிஷேகம் உங்களுக்கு போதிக்கும். ஆனால் முதல் நீங்கள் அபிஷேகிக்கப்பட வேண்டும். நீங்கள் வார்த்தையோடு ஒருமனப்பட்டு போகிறவர்களாக இருக்க வேண்டும். You have got to be agreed with the word of God. நீங்கள் வார்த்தையோடு ஒருமனப்பட்டு செல்பவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். இஸ் தட் ரைட்? பாருங்க, நீங்கள் வார்த்தையோடு ஒருமனப்பட்டு போகாமல் நீங்கள் ஒன்றா நடக்க முடியாது. தேவன் நீங்கள் ஒன்றா நடக்க முடியாது. இருவர் ஒருமனப்படாமல் ஒன்றாய் நடக்கவே முடியாது சிஸ்டர். அல்லேலூயா. ஆகவே தேவன் நம்மை அபிஷேகிப்பவராக இருக்கிறார். எத்தனை பேர் அவரோடு இருக்கிறீர்கள்? ஆமென். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆகவே ஒரு அருமையான ஒரு பரிசுத்தவான் அப்படியே சொன்னார், தேவனே பரிசுத்தாவியை தருவேன் என்று வாக்குத்தத்தம் செய்திருக்கிறீர். அப்போஸ்தலர் 2:38 வாக்குத்தத்தம் செய்தாரா? பாருங்க, நான் இங்கே முழங்கால் நிற்கிறேன். பரிசுத்தாவியே நீர் தருகிற வரைக்கும் நான் இங்கே தான் நிற்க போகிறேன். ஒருவேளை நீ பரிசுத்தாவியை தரலனா ஆண்டவரே என் எலும்பு கூட தான் நீங்கள் பார்ப்பேன்னு சொன்னார் நம்ம அந்த பரிசுத்தவான். எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? ஓ பிரதர் சிஸ்டர், அதுவே விசுவாசம் என்று நான் நம்புகிறேன். அப்படியான ஒரு வைராக்கியம் நமக்கு தேவை என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த காலத்தில் அப்படியாக நாம் ஜெபிக்க வேண்டும். தேவனே நீர் அபிஷேகிப்பேர் என்று சொல்லியிருக்கிறீர். இந்த மணி நேரத்தின் செய்தினாலே நீர் என அபிஷேகியும். அது வரைக்கும் உடைய சமூகத்தால் நிலைத்திருப்பேன். இல்லாவிட்டால் என் பணத்தை நீ பார்ப்பீங்க ஆண்டவரே. ஓ, உங்களால் நம்மால் நிற்க முடியுமா? அப்படியான விசுவாசம் நமக்குள்ளாக தேவன் அதை தருவாரா? தேவன் அந்த விசுவாசத்தை தருகிற தேவனா? பிரதர் சிஸ்டர், நம்ம நினைப்பதை காட்டிலும் மிகவும் காலதாமதமாகிவிட்டது. நம்ம நினைப்பதை காட்டிலும் மிக காலதாமதமாயிடுச்சு பிரதர் சிஸ்டர். நம்ம நிச்சயமாய் அபிஷேகிக்கப்பட வேண்டிய டைமில் இருக்கிறோம். இந்த செய்தினால இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீ தேவனுடைய வார்த்தையினால அபிஷேகிக்கப்பட வேண்டிய நேரத்தில் நீ கட்டாயத்தில் ஜீவித்து கொண்டிருக்கிற. ஏன்னா எல்லாமே நம்முடைய சுற்றுச்சூழல் எல்லாமே பிரதர் சிஸ்டர், நம்ம சூழ்ந்திருக்கிறதான காரியம் எல்லாமே தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக எழும்பிடுச்சு. நம்ம இந்திய அரசாங்கம் முதற்கொண்டு உலக ஒழுங்கு முதற்கொண்டு எல்லா நல்லொழுக்கங்களையும் உலகமாக இழந்து போயிடுச்சு. இஸ் தட் ரைட்? இன்னும் உன்னுடைய கழுத்தில் தான் கையை வைக்கல, கவனிக்கிறீர்களா? அதுக்கான நேரத்தில் நம்ம ஜீவிச்சிட்டோம். அந்த நேரத்தில் நீ போகும் பொழுது நீ நிலை நிற்கணும்னு சொன்னால் எப்பேற்பட்ட அபிஷேகம் உன் மீது இருக்க வேண்டும். இந்த செய்தினால் நீ அபிஷேகிக்கப்பட வேண்டிய நேரம் இதுவே. உன்னால் ஒப்பு கொடுக்க முடியுமா? தேவனுடைய விளையாடப்பட்ட கரத்தில் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நாம் கலை மூடி தலையில் தாழ்த்தி ஜெபிப்போம். கர்த்தாவே எங்களை அபிஷேகம் என்று நாம் ஜெபிப்போம். தேவனே, இந்த செய்தினால் வெளிப்பாட்டினால் அபிஷேகம் பரிசுத்தாவின் எங்களுக்குள்ளாக வருவீராக. நீங்கள் கூடியிருக்கத்தான இடங்களில் உங்களால் கரங்களை உயர்த்த முடியுமா? ஓ தேவனே, எங்களை அபிஷேகித்தருளும். மோசேயை அபிஷேகித்த தேவன், நோவாவை அபிஷேகித்த தேவன், இந்த கடைசி காலத்தில் இதோ அடியனை நீர் அபிஷேகிப்பீராக.
எத்தனை பேரால் இப்படியான ஒரு ஜெபத்தை ஏறெடுக்க முடியும்? தேவனுடைய சமூகத்தில் இருந்து கொண்டு நீ ரொம்ப சேஃப் ஜோன்ல இருக்க நினைக்காத பிரதர் சிஸ்டர், பிசாசு ரொம்ப நெருக்கத்தில் இருக்கிறான். அவ்வளோ மாய்மாலங்கள் அந்தி கிறிஸ்துகள் நிறைந்திருக்கிறார்கள் சொல்லிட்டு யோவான் தன்னுடைய நிருபத்தில் அவர் சொல்லியிருக்கிறார். எத்தனை பேர் இந்த வேத வாக்கியத்தை கவனிச்சிங்க பிரதர் சிஸ்டர்? அந்தி கிறிஸ்துகள் நிறைந்திருக்கிறதான நேரத்தில் உண்மையான கிறிஸ்துவை நான் பிரதிபலிக்கத்தக்கதாக என்னை அபிஷேகியும் கர்த்தாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தாவே என்னை அபிஷேகித்தருளும். இந்த வார்த்தையினால் என்னை நிரப்பும் அப்பா. என் இருதயம் இந்த வார்த்தையோடு ஒருமனப்பட்டு போவதாக. வார்த்தைக்கு பரமான எந்த ஒரு சிந்தையும் என்னை விட்டு எடுத்து போடும் பரிசுத்தாவியானவரே. என் அபிஷேகையும் பரிசுத்தாவியானவரே. மோசே நின்றது போல, பார்வோனுக்கு முன்பாக பயப்படாமல் மோசே நின்றது போல இந்த உலகத்தில் என்னை நிறுத்துவீராக. தைரியத்தை எனக்கு தாரும் கர்த்தாவே. Give me the courage, Lord. Amen. பார்வோனுக்கு முன்பாக மோசே பயமில்லாதவனாய் நின்றான். ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் நித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை விட்டுவிட்டு தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிக்க மோசே புறப்பட்டு சென்றான். அப்படி செல்வதற்கான அபிஷேகத்தை மோசே பெற்றது போல தோ என்னையும் நீர் அபிஷேகிப்பீராக. நித்தியமான இந்த உலகத்தை நான் அனுபவிப்பதை விட்டுவிட்டு சிறுமைப்படுத்தப்பட்ட தேவனுடைய ஜனங்களுடன் நான் துன்பத்தை அனுபவிக்கத்தக்கதாக என்னை அபிஷேகியும் கர்த்தாவே என்று எத்தனை கரங்கள் இங்கே உயர்த்தப்படும் பரிசுத்தாவே. ஒவ்வொரு கரத்தையும் ஆஸ்வதிப்பீராக பரிசுத்தாவியானவரே. ஒவ்வொரு இருதயத்தையும் அபிஷேகிப்பீராக. ஒவ்வொரு நிலைப்பாட்டை அவர்கள் எடுக்கட்டும் ராஜா. Let them take a standard, Lord. நிலைப்பாட்டை அவர்கள் எடுக்கட்டும் பரிசுத்தாவியானவரே. அவளை அபிஷேகியும். இந்த செய்தினால் ஒவ்வொரு ஆத்மாவும் அபிஷேகிக்கப்படுவதாக. ஆதி அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் தொடர்ச்சியாய் நாங்கள் ஜீவிக்கத்தக்கதான அபிஷேகத்தை எங்களுக்கு தருவீராக. அபிஷேகம் பரிசுத்தாவியானவரே. அதே மூல விசுவாசம், அதே மூல உபதேசம் பவுல் பிரசங்கித்த இந்த பிரசங்கங்களை நாங்கள் விசுவாசிக்கத்தக்கதாக எங்களுக்குள்ள இருக்கிறதான விசுவாசங்கள் எடுத்து போடுவீராக பரிசுத்தாவியானவரே. எங்களுக்குள்ள இருக்கிறதான ஒழுங்கின்மைகள் எடுத்து போடுவீராக. எங்களுக்குள்ள இருக்கிறதான கீழ்ப்படியாமைகள் எடுத்து போடுவீராக கர்த்தாவே. ஒரு மனப்பாட்டை தருவீராக. உலகம் எண்ணுகிறபடியான ஒரு மனம் அல்ல, நீர் சொன்னவனமாக உம்முடைய வார்த்தையும் நாங்களும் ஒன்றாய் இருக்கத்தக்கதாக, உம்மில் நாங்கள் ஒன்றாய் இருக்கத்தக்கதாக அத்தகையதான ஒரு மனப்பாட்டை எங்களுக்கு தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் பரிசுத்தாவியானவரே. ஒவ்வொருவருக்கு நீர் கட்டளையிடுவீராக. ஒவ்வொரு ஜீவியத்திலும் நீர் மகிமைப்படுவீராக. ஒவ்வொரு ஜீவியத்திலும் உம்முடைய கிரியைகள் பின்தொடர்வதாக. ஒவ்வொரு ஜீவியமும் பரிசுத்தாவின் நிறைவேற்றப்பட்ட ஜீவியமாய் இருக்க கடவது. இப்பொழுதே அது அருள்வீராக. இந்த மணி நேரத்தின் தேவை அதுவா இருக்கிறது. என்னுடைய மேலான தேவை அதுவா இருக்கிறது. அந்த ஸ்திரீ கெஞ்சினாலே, உலகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், எதை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள், இயேசுவை எனக்கு தாருங்கள் என்றாலே, ஏதோ நாங்கள் அந்த நிலைமையில் நாங்கள் வந்திருக்கிறோம் பரிசுத்தாவியானவரே. எதை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே. அந்த அபிஷேகத்தை எங்களுக்கு தருவீராக. ஒவ்வொருவரும் அபிஷேகம் கர்த்தாவே. Anoint each and everyone, Lord. Anoint them with your Holy Spirit, Lord. பரிசுத்த ஆவியானவரே, அவளை அபிஷேகியும் பரிசுத்தாவியானவரே. ஒவ்வொரு இருதயம் பரிசுத்தத்தால் நிரம்பி வழிவதாக, தெய்வீக சந்தோஷத்தால் நிரம்புவதாக, தெய்வீக சமாதானத்தால் நிரம்புவதாக, தெய்வீக இளைப்பாறுதலினாலே நிரம்புவதாக. கர்த்தாவே, இந்த மோசேயை போல் நாங்கள் நிலைநிற்க விரும்புகிறோம். அஞ்சாதவனாக, தைரியமுடையவனாக, அடுத்தது என்ன சம்பவிக்க போகிறது என்பதை அறியாதவனாக இருந்தும் கூட பொறுமையோடு தேவனுக்காய் அவன் காத்து கொண்டிருந்தான். அப்படியான ஒரு அபிஷேகத்தை எங்களுக்கு தருவீராக பரிசுத்தாவியானவரே. மோசே அபிஷேகித்த தேவன், யோசுவாவை அபிஷேகித்த தேவன், உம்முடைய ஒரே பேரான குமாரன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சொந்த சரீரத்தை அபிஷேகித்த அதே தேவன் இந்த கடைசி காலத்திலே உம்முடைய சாட்சிகளாய் நாங்கள் நிற்கத்தக்கதாக எங்களை அபிஷேகிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய அபிஷேகம் இல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது ராஜா. எங்களுடைய திறமை ஒன்றுக்கும் உதவாது. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உம்முடைய பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால் எல்லாம் ஆகும் என்று விசுவாசிக்கிறோம். எங்களை அபிஷேகித்தருளும். இந்த செய்தியின் நோக்கத்தினால் எங்களை அபிஷேகியும்.
இந்த செய்தியாளனை நீ அனுப்பியதின் நோக்கத்தினால் எங்களை அபிஷேகித்தருளும். ஓ, பரலோகத்தில் இருக்கிற பிதாவை போல பூரண சர்க்குணர்களை கொண்டு வர வேண்டும் என்பதே இந்த செய்தி நோக்கமாய் இருக்குமானால் அந்த நோக்கத்தினால் எங்களை அபிஷேகியும் ராஜா. பூர்ண சர்க்குணர்கள் இங்கே வரக்கத்தக்கதாக, பரலோகத்தில் இருக்கிற பிதாவை போல தேவகுமாரனை தேவகுமார்த்தியை நாங்கள் மறுரூபமாக்கத்தக்கதாக எங்களை அபிஷேகித்தருளும் பரிசுத்தாவியானவரே. வேற எந்த அபிஷேகமும் வேண்டாம். இந்த பறக்கும் கழுகின் அபிஷேகத்தினாலே, இந்த மணி நேரத்தின் வார்த்தையின் அபிஷேகத்தினாலே அபிஷேகிப்பீராக. இந்த மணி நேரத்தின் வார்த்தையின் வெளிப்பாடாய் நாங்கள் ஒவ்வொருவரும் நிலை நிற்கத்தக்கதாக எங்களிலே நீர் மகிமைப்படுவீராக கர்த்தாவே. எங்களை எடுத்து போடும் ராஜா. இந்த புறமான மனுஷன் ஒழிந்து போகட்டும், உள்ளான மனுஷன் கிறிஸ்துவுக்குள்ளாக நாளுக்கு நாள் பலப்படத்தக்கதாக எங்களை அபிஷேகியும். எங்களுடைய ஜீவியத்தின் ஒவ்வொரு அசைவும் கிறிஸ்துவை பிரதிபலித்தத்தக்கதாக பிரதிபலிக்கத்தக்கதாக ஓ எங்கள் உதவி செய்யும் பரிசுத்தாவியானவரே. மோசேயின் ஒவ்வொரு அசைவும் கிறிஸ்துவை பிரதிபலித்ததே. அப்படியான அபிஷேகத்தை எங்களுக்கு தாரும் ராஜா. எங்களுடைய பேச்சு, எங்களுடைய செயல், ஓ கர்த்தாவே, எங்களை கண்காணிக்கிற பொதுவான கண்காணிக்க முன்பாக சற்று நாங்கள் உண்மை மொத்தமாய் ஜீவிக்கத்தக்கதாக எங்களை அபிஷேகியும் பரிசுத்தாவியானவரே. எல்லா மாய்மாலங்களையும் எடுத்து போடும், எல்லா அரைகுறை விசுவாசங்களையும் எடுத்து போடும். ஓ, அந்த வெட்டுகளுக்கு ஒப்பான விசுவாசத்தை அவர்கள் பெற்றிருந்தார்களே, துர்ச்சதியை பரம்ப செய்த அந்த 10 பேரை போல அல்ல, காலேப் யோசுவை போல நங்குருமிடப்பட்ட அந்த விசுவாசத்தினாலே அபிஷேகிப்பீராக பரிசுத்தாவியானவரே. எங்கள் அழைத்த தேவனீர் உண்மை உள்ளவர். ஓ, நித்தியத்தை எங்களுக்கு வாக்குத்தத்தம் செய்த தேவனீர் உண்மை உள்ளவர். ஓ, உயிர்த்தெழுதலை எங்களுக்கு வாக்குத்தத்தம் செய்த தேவனீர் உண்மை உள்ளவர். ஓ, எடுத்துக்கொள்ளப்படுதலை வாக்குத்தத்தம் செய்த தேவனீர் உண்மை உள்ளவர். இந்த எடுத்துக்கொள்ளப்படுதலை கேட்ட விசுவாசத்தை எங்களை அபிஷேகியும் கர்த்தாவே. ஓ, அந்த எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கான நிமிஷத்துக்காக, அந்த நேரத்திற்காக, அந்த நொடிக்காக நாங்கள் காத்திருக்கத்தக்கதான் அபிஷேகத்தினால் அபிஷேகியும். அதை நாங்கள் தவற விட்டு விடாதபடிக்கு, அதை நாங்கள் இழந்து போகாதபடிக்கு, அதில் நாங்கள் கவனமாக இருக்கத்தக்கதாக நீங்கள் அபிஷேகியும் பரிசுத்தாவியானவரே. ஜனங்கள் ஒவ்வொருவரையும் அபிஷேகியும் அவளை ஆசீர்வதியும். அவள் எங்கே நின்று கொண்டிருந்தாலும், அவள் என்ன செய்து கொண்டிருந்தாலும் பரிசுத்தாவியானவரே, இப்பொழுதே அவளை அபிஷேகியும். ஓ, நாங்கள் அபிஷேகிக்கப்படும் வரை மோசேயை போல நம்முடைய சமூகத்தில் முழு கீழ்ப்படுதலோட காத்திருக்கட்டும். தெளிவுபடுத்தும் பரிசுத்தாவியானவரே நம்முடைய ஜனங்களை. ஓ தேவனே, இப்பொழுது எங்களுக்கு அது தேவையா இருக்கிறது. இதுவே எங்களுக்கு தேவையா இருக்கிறது. இதுவே இந்த மணி நேரத்தின் தேவை ராஜா. எங்களை அபிஷேகியும் கர்த்தாவே, எங்களை அபிஷேகியும் கர்த்தாவே, எங்களை அபிஷேகியும். ஓ, இந்த அபிஷேகத்தை பெறுகிற வரைக்கும் யாக்கோப்பை போல நாங்கள் உம்மோடே போராடட்டும். ஓ, எங்களுக்கு வாக்குத்தத்தம் செய்த தேவன் எங்கே, எலியாவை அபிஷேகித்த தேவன் எங்கே என்று எலிசா கேட்டானே, அந்த தேவன் எங்கே? எங்களுக்கு போதிக்கிற அந்த அபிஷேகம், அதை அபிஷேகிக்கிற தேவன் எங்கே என்று நாங்கள் கேட்கத்தக்கதாக அதை மறுரூபமாக்கும் ஒவ்வொரு விசுவாசியும் கேட்பானாக. எங்கே அந்த தேவன், எங்கே அந்த அபிஷேகம்? ஓ, கேட்கிறவன் தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும், தேடுகிறவன் கண்டடைவான், கேட்கிற எவனுக்கும் கொடுக்கப்படும் என்றீரே. இந்த ஜனங்கள் கேட்பார்களாக, ஜனங்கள் அந்த அபிஷேகத்தை தேடுவார்களாக, அந்த அபிஷேகத்தை உடைய ஜனங்கள் தேடுவார்களாக. ஓ தேவனே, அழைப்பு கொடுக்கிறோம் பரிசுத்தாவியானவரே. எங்களுக்குள்ளாக நீர் வாரும், எங்களை அபிஷேகியும் பரிசுத்தாவியானவரே. வெளிப்பாட்டை தாரும், எங்கள் கண்களை பிரகாசமுள்ள மனக்கண்களை எனக்கு தாரும். எங்கள் கண்கள் திறக்கப்படுவதாக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் கர்த்தாவே. ஒவ்வொருவரையும் அபிஷேகியும். Anoint each and every one, Lord. உரைக்கின்ற ஆயத்தப்படுத்தும் பரிசுத்தாவியானவரே, எடுத்துக்கொள்ளப்படுதல் கேட்ட விசுவாசத்தினால் என்னுடைய இருதயங்களை நிரப்பும்.
வேறு பிரித்தருளும் கர்த்தாவே. நாங்கள் முற்றிலுமாய் வேறு பிரிந்து வரத்தக்கதான அபிஷேகத்தை நீர் எங்களுக்கு தாரும். அவர் திரும்பி செல்லும் பொழுது இந்த கிருபை அவருடன் செல்வதாக. ஒவ்வொருவரும் இயேசுவின் நாமத்துடன் கொண்டு செல்வார்களாக. பரிசுத்தாவின் அபிஷேகம் ஒவ்வொருவர் மீதும் தங்கியிருப்பதாக. துதி கனம் மகிமை எல்லாவற்றையும் நீர் எடுத்துக் கொள்ளும் பரிசுத்தாவின். நாங்கள் சிறுகட்டும், எங்களிலே நீர் பெருகுவீராக. உமது வார்த்தையின் வெளிப்பாடு பெருகுவதாக. எங்களை பயன்படுத்தும் கர்த்தாவே. உடைய ஜனங்கள் ஒவ்வொருவரையும் பயன்படுத்தும். பெருந்து செல்கிறோம். தெய்வீக பிரசனமும் பிரியாத நேசக்கரமும் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தி பாதுகாத்து பலப்படுத்தி ஆசிரியத்து போஷித்து பராமரித்து அது வருகைக்கென்று ஆயத்தப்படுத்தி எடுத்துக்கொள்ளப்படுதலை கேட்ட விசுவாசத்தில் எங்களுடைய இருதயங்களை நிரப்புமாறு எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள நாமத்தில் இந்த மனத்தாமையை வேண்டுகிறோம் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென், 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 ஆமென். சௌரி கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you brothers and sisters. நாம் ஒருவரை ஒருவர் வாழ்த்தி பிரிந்து செல்வோம். Amen.